மண்ணில் விளைந்த முத்துக்களே மரணம் ஏதடா, கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா, இதயம் முழுதும் அழுவதா விழியில் நீரடா, விளையும் பயிர்கள் அழிவதால் மனதில் நோயடா, விந்தை தானடா, மண்ணில் விளைந்த முத்துக்களே மரணம் ஏதடா, கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா. சந்தன பேழையிலே உறங்கிடும் தோழனே, எனக்கும் துணி வைத்தார், எனக்கும் உடமைத்தார், அண்ணன் தம்பியாகி விட்டோம், அப்புவாச்சி ஆசி பெற்றோம், ஆயுதங்கள் ஏந்தி விட்டோ, ஆனவரை பார்த்திடுவோம், காலம் வரட்டும் காத்திருப்போம், காதில் சங்கோலி கேட்டிருப்போம், மோதல் வந்தால் போர் தொடுப்போம், சாதல் என்றால் பேர் கொடுப்போம், இனி நாளை நாம் தான். மண்ணில் விளைந்த முத்துக்களே மரணம் ஏதடா, கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா. சிறைகளில் இருந்ததும் தலைகளை இழந்ததும் விடுதலை அடையவே நினைத்தது நடக்கவே, உங்கள் அடிச்சுவட்டிலே எங்கள் வழி இருக்குது, எதிரிகள் தெரியுது, எண்ணங்கள் புரியுது, வீரம் என்றென்றும் ஓய்வதில்லை, வெற்றி என்பது தூரம் இல்லை, நாளை என்பது நம் கையிலே, நாடு என்றென்று நம் கண்ணீரே, புதுவாழ்வே காண்போமா. மண்ணில் விளைந்த முத்துக்களே மரணம் ஏதடா, கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா, இதயம் முழுதும் அழுவதா விழியில் நீரடா, விளையும் பயிர்கள் அழிவதா மனதில் நோயடா, விந்தை தானடா, மண்ணில் விளைந்த முத்துக்களே
ஏதடா கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலனா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலனா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. என் கதைய கேளுங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. என் கதைய கேளுங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலனா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. வந்தாங்கப்பா, உன் பேரு என்னன்னு கேட்டாங்கப்பா. பாலச்சந்திரன் சொன்னேனப்பா, யாரு மகன்னு கேட்டாங்கப்பா. பிரபாகரன் மகன் என்ன சொன்னேனப்பா, பிரபாகரன் மகன் சொன்னேனப்பா. உங்க அப்பா எங்கன்னு கேட்டாங்கப்பா, அப்பாவை தான் பார்க்கணும்னு சொன்னேனப்பா. அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னேனப்பா, அண்ணா சால்ச பார்க்கணும்னு சொன்னேனப்பா. அக்கா துவாரகாவை பார்க்கணும்னு சொன்னேனப்பா, அம்மம்மாவ அப்பப்பாவ பார்க்கணும்னு சொன்னேனப்பா. செஞ்சோலை தம்பி தங்கைய பார்க்கணும்னு சொன்னேனப்பா, செஞ்சோலை தம்பி தங்கைய பார்க்கணும்னு சொன்னேனப்பா. இன்னும் என்ன சொல்ல போறேன்னு கேட்டாங்கப்பா, நீதான் சாக போறேன்னு சொன்னாங்கப்பா. எப்ப சூட போறீங்கன்னு கேட்டேனப்பா, எப்ப சூட போறீங்கன்னு கேட்டேங்கப்பா. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலனா மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. தொலைபேசியில் கதைச்சாங்கப்பா, கூடி கூடி கிசு கிசுன்னு பேசினாங்கப்பா. சிங்கள அண்ணங்க சிரிச்சாங்கப்பா, நான் பிஸ்கெட்ட சாப்பிட்டுட்டு இருந்தேனப்பா. துப்பாக்கிய நெஞ்சு மேல வச்சாங்கப்பா, நான் ஒன்னும் பயப்படல நிமிர்ந்து பார்த்தேன்பா. எங்க அண்ணன் அக்காவ நினைச்சு பார்த்தேன்பா, என் கூட்டாளி ஒருத்தரையும் காணவில்லப்பா. என் கூட யாருமே இல்லையப்பா, நீ சாக போறேன்னு சொன்னாங்கப்பா. நான்
மாவீரனா ஆவேன மகந்தேனப்பா. அப்பா உங்களோட தோளில் சுமந்தீங்கப்பா, அம்மா உங்களோட மடியில் தவழ்ந்தேனம்மா. அப்பா உங்களோட தோளில் சுமந்தீங்கப்பா, அம்மா உங்களோட மடியில் தவழ்ந்தேனம்மா. அப்பா அப்பா தம்பியா நீங்க, தம்பி பாலா நான் மண்ணின் விடுதலைக்கு உரமானங்க. கதைய சொல்லிட்டேனப்பா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நடராசன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இன்றைக்கு கிளிநொச்சியில இந்த சத்தம் இருக்குது என்ன? கிளிநொச்சியில வந்து எஸ்டிஎஃப் வந்து பொதுமக்களை போட்டு தாக்கிட்டாங்க. அதுல வந்து தொல்பொருள் திணைக்களத்தாலே வந்து ஏதோ அதுக்குள்ள ஏதோ பிரச்சனைகளை கொடுக்க அந்த மக்கள் அப்படி அனுமதிக்காம கடத்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு போட்டு சாத்திருக்காங்க. பாருங்க, இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த மக்கள் வாக்களித்தது, நீங்க வாக்களிப்பீங்களோ இனிமேலைக்கும் வாக்களிப்பீங்களோன்னு கேட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. பாத்தீங்களா? இவங்க வந்து இனவாதிகள், இனத்துவசம் காட்டுற அரசாங்கங்கள். இப்படித்தான் நீங்க என்னத்துக்கு உங்களுக்கு இப்படியானவங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னு தான் பெரிய கவலையா கிடக்குங்கிறது. வடக்கு கிழக்குல இப்படியா அவங்களுக்கு வாக்களிச்சு போட்டு நீங்களே அடி வேண்டியா இருக்கு. பாத்தீங்களா? மேல்கொடி வச்சு செய்தியில சொல்லுது. அது எதுக்காக எனக்கு உடம்பு காடு இதோ கட்டுமானம் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். அந்த இதை வந்து அதுக்குள்ள தொல்பொருள் என்ன இவைக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த பிரச்சனை எடுக்குது. அது மக்கண்ட ஹானிக்குள்ள போய் நீங்க பிரச்சனை எடுத்து மக்களுக்கு அடிச்சு இப்படியெல்லாம் அடிக்கிறாங்க, கலைச்சு அடிக்கிறாங்க. எல்லாம் துப்பாக்கியோட பாருங்க, துப்பாக்கி முனையில வந்து மக்களை அச்சுறுத்தி எப்படி நீங்கள் உங்களோட அரசாங்கத்தை நடத்துறீங்கன்னு பாருங்க. எல்லாம் ஏமாத்து கல்லறாதான் கிடக்குங்க. எங்கட மக்கள் நீங்கள் இந்த செம்மணியை பற்றி எல்லாம் உங்களுக்கு எந்த வித அக்கறையும் இல்லை, எந்த வித அறிக்கை கூட இந்த 2 பேரையும் முடியல. ஆனால் மக்கள்கிட்ட ஹானிகளை பிடிக்கிறதுக்கு உடனே எஸ்டிஎஃப் பாதுகாப்போட வந்து எல்லாம் மக்களுக்கு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு தைரியம் இருக்கு. ஆனா கேட்க ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மன்னிப்பு கூட சொல்ல கூட தெரியும் மக்கள் அழைக்கிறது. ஆனா எங்கட காணிகளை என்று பிடிக்க வராங்க. இது வந்து இதுதான் நம்பி எங்கட மக்கள் காலங்காலமா வார அரசாங்கங்கள் இந்த சிங்கள இனவாதிகள் வந்து ஏமாத்தி எங்கட மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்ற பிறகு அவங்க தங்கட வேலையை காட்டுறாங்களே. பாராளுமன்றங்கள்ல பாருங்க எவ்வளவு விளையாட்டு நடக்குது. பாராளுமன்றத்துல கூட எங்கண்ட பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு எவரும் இல்லை. இந்த இந்த கன்னியா இது நடக்குது. அது இப்ப என்ன என்ன வன தொல்பொருள் திணைக்களத்தையும் மற்றது இவரையும் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 6 மாசம் 4ஆம் தேதி வந்து இதுக்கு பதில் சொல்ல சொல்லி என்னத்துக்கு இந்த கட்டுமானம் செய்றீங்களுக்கு அதுக்கு தெளிவுபடுத்த சொல்லி கேட்டுருக்காங்க கோர்ட்டால. அது என்ன இது அதுக்கு முந்தைய இந்த சுமந்திரன் தான் அதுக்கு வழக்கு போட்டது. நினைக்கிறேன் அந்த வழக்கின் மூடாதான் ஏதோ ஒரு இது நடத்தப்பட்டு திரும்ப அவைகளை இது பண்ணி இருக்கணும். என்னத்துக்காண்டி கட்டுமானம் செய்றீங்கன்னு சொல்லி முதல் வழக்கு போட்டது.
ம். அப்ப விட்டாங்க. அவங்க எல்லாம் மத்திவாரம் போட்டு அடிக்கல் நாட்டி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்களே அவங்க இப்படி செய்யறதுக்கு உடனே எல்லாம் முடிச்சு போடுவாங்க நடராசன்னா. இப்படிதான் நாங்க அந்த கன்னியா இதுக்கு முன்னால ஒரு புத்தர் சிலையை ஒன்று உருவாக்கி அந்த சிலையை பெருசா கட்டி முடிச்சு போட்டாங்களே என்ன. அது போன வருஷம் தான் நான் அந்த இது சுரந்து வச்சவங்க நான் அந்த அந்த இடத்துல நான் இப்போ படங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அப்படி எங்கண்ட பிரதேசங்கள் ஒவ்வொன்றா அப்படிப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்குது. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு எந்த வித அக்கறையும் இல்லை. ஆனா அவங்கள்ட்ட மக்களுக்கான அரசியல் இவையெல்லாம் இனி எதிர்காலத்துல யாரோ ஒரு அம்மா சொன்னவங்களாம் இந்த இந்த வைத்தியர் தான் மக்களுக்கு என்ன ஊழலை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்தவராம் எல்லாம் செய்வாராம் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொல்லி மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். மக்களுக்கு மக்கள் வந்து நீங்க வடிவா தெரியல போட மக்கள் போய் என்ன மஹிந்த ராஜபக்சாவுக்கு போய் என்ற தந்தையும் அவருக்கு பக்கத்துல இன்னைக்கு ஒரு ஃபீலிங் அண்டு கதைச்ச இவர மக்கள் ஆதரிக்கணும்னு சொன்னால் இது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் 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 பைத்தியக்காரர் தானே. மக்கள் மக்களை அம்மா சொல்றாங்க அது நானும் பார்த்தேன். அம்மா அந்த அம்மாவுக்கு வெளி உலகம் தெரியல போறாக்கு. இந்த இவற்ற கூத்துவல் ஒன்றும் தெரியாது போறாக்க அதான் நான் கதைச்சிருக்கிறாங்க போற. இப்படியான இதுவள் தப்போட திரும்ப தப்போட விடாங்க. இப்ப இவங்கள் வந்து போய் இப்ப என்னன்னு சொன்னால் பார் நான் அடுத்த 2029 நான் வந்து கட்டாயம் எல்லாரையும் உள்ளுக்குள்ள ஓடுறான். இந்த ஆட்சியில இருக்கிற எல்லாரையும் தூக்கி உள்ளுக்க ஓடுறான் 20-25 பேருக்கு. அப்படி எல்லாம் அவர் வீரவசனம் கதைக்கிறார். அப்ப அந்த வீரவசனம் கதைக்கிறதுக்கு பின்னாலே யார் இருக்கிறது? இந்த இனவாதிகளும் எங்கள்ட இனத்தை அழிக்கவங்களும் தானே இருக்கிறாங்க. நீங்க தூக்கி போடுங்க. இவங்க எல்லாம் எல்லாரும் ஒரே இதுதான், எல்லாரும் ஒரே ஆக்கள் தான். ஆனா நீங்க போய் சிங்களத்தோட சேர்ந்து செயல்படுறீங்களே அதை இணைக்கத்தான் எங்களுக்கு கவலையாகிறாரு. நீங்க வந்து தமிழருக்கான அரசியல் செய்ய வந்த நீங்கள் தமிழற்ற அரசியலை செய்யணும். தமிழருக்கான அந்த பிரச்சனைகளை செம்மணிகளை பற்றி எல்லாம் ஒன்று பார்த்தேன். ஒரு வீடியோ கூட போடல இன்று வரையும். ஒரு வீடியோ நாங்கள் திரும்ப கத்திக்கொண்டிருக்கிறோம். நாங்க உங்களை வந்து இது பண்ண இல்லை. நீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்க. மக்களுக்கு வந்து இப்ப இந்த செம்மணியில நடந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நீங்க போட்டு கதையும் இல்லாட்டி பாராளுமன்றத்துல பெட்டிய குரலை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் பாராளுமன்றத்துல தானே எல்லாத்தையும் இந்த நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்குது. ஆனா அங்க ஏதோ ஒன்று நீங்க அங்க கதைச்சீங்கன்னு சொல்லி ஒன்று இருக்கணும் எல்லாம். அப்ப இந்த செம்மணியை பற்றி இந்த எம்பி எங்களுக்காக காய்ச்சிருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் ஒரு பெருமைப்படுவோம். அர்ஜுனா எங்கள்ட எம்பி வந்து இந்த செம்மணியை பற்றி பாராளுமன்றத்துல கதைத்து எங்களுக்கான குரல் ஒழிச்சிருக்கிறார் சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு எவ்வளவு எல்லா மக்களையும் சந்தோஷப்படுவீங்க. நீங்க அப்படி இல்லை. என்னட்டு சொன்னா இவங்களை கேட் பண்ணக்கூடாதுக்காண்டி கடந்து போறீங்க. இதெல்லாம் இப்படியான வேலையை ஒரு காலத்திலும் செய்யாங்க. நல்ல ஒரு எவ்வளவு கனவு காண்றீங்க. நீங்க முதலமைச்சரா வருவணும்னு கனவு காண்றீங்கன்னா ஆனா முதல்ல மக்களுக்கு உதவி செய்யணும்னு கனவு காணுங்க. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வருவீங்க முதலமைச்சரா. மக்களுக்கு உதவி செய்யணும்னு போய் அப்படி கனவு கண்டு உதவிகளை செய்யுங்க. மக்களோட பிரச்சனையை எடுத்து கதைங்க. அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. நீங்க என்னத்தை கதைக்கிறீங்க? போய் பொம்பளை என்ற பிரச்சனையை கதைக்கிறீங்க. சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நாங்க பாராளுமன்றத்துல போய் கதைக்கிறது. எப்பவும் பார்த்தாலும் நான் என்ன பிடிச்சு போட்டுட்டாங்க. வணக்கம் கிரிஷ். வணக்கம் கிஷோன். வணக்கம் எப்படி மட்டக்களப்பு இது எப்படி போகுது? கன்னியா அந்த பிரச்சனை பாத்துறீங்களா? நான் பார்த்தேன். நான் அதை நிறைவேற்ற விசாரிச்சேன்னா கன்னியா பிரச்சனை மட்டும் இல்லைன்னா மட்டக்களப்பு பிரச்சனைகள்ல நிறைய முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஆனா எல்லா தீர்வுகளும் ஒன்றும் வார மாதிரிக்கு இல்லை. இந்த கன்னியா பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. அடுத்தது அவங்களோட என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த நில அபகரிப்பு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. என்ன பேருன்னு சொன்னா அதுல
தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்க வந்து இப்ப நிறைய பேர் மட்டக்களப்புல இருந்து மாக்கள் எடுத்திருக்காங்க வேலைக்கு. ஏன்னா தமிழாக்களை வேலைக்கு எடுத்துருக்காங்க. தமிழாக்கள் வேலைக்கு எடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் போட்டதாம், அதுல 3 பேர் எடுப்பட்டதாம் சொல்லி வந்தது. அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமாக நான் கதைச்சேன்னா, இது ஒரு என்ன சொல்றது, நம்மட இனத்தை அழிக்கிறதுக்கு நம்மளவர்களே ஒரு ஒரு கமிட்டிக்குள்ள போய் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு எடுத்திருக்காங்க தானே நிறைய பேர் தமிழாக்கள் போயிருக்காங்க. என்ன எனக்கு வடிவா தெரியல. அது தமிழ் கோயில்கள் கட்டியலான புத்தவிகார கட்டலாமே. புத்தவிகார கட்டுறதுக்கு ஓகே பண்ணுவாங்க. ஆனா தமிழ் கோயில்கள் எடுத்து நாங்க தமிழாக்கள் இதன் எடுத்தா அது சட்ட பிரச்சனைன்னு சொல்லி அங்க வந்து பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. அப்ப என்ன புத்தவிகார கட்டலாம் கட்டலாம். இன்றைக்கும் அந்த புதுசா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதைக்கிற நேரம் எல்லா மினிஸ்டரும் வாய மூடிக்கொண்டு தானே இருக்கிறான். அந்த ஜனாதிபதி எல்லாரையும் கூட்டி கொண்டு பார்த்து தானே திகாம்பரம் பக்கத்துல அவரு எல்லாரும் பக்கத்துல குந்தி இருக்கிறாங்க. பெரிய கதை கதைச்சு எல்லாரும் ஜனாதிபதி கூப்பிட்டு கதைச்சிருக்காரு. இன்னும் கதைச்சாங்க, இன்னும் நியூஸ் வெளியே வரல. முக்கியமா தமிழ் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க போல. அது சந்திச்சுட்டாங்க. அந்த 6 தமிழ் மக்கள் பேரவையோ சொல்லி தமிழ் பேசும் மக்கள் கட்சிகள் என்று சொல்லி ஒன்றிணைஞ்ச 6 பேர் அவைய போய் சந்திச்சிருக்கணுமா? மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. மீட்டிங் வந்து போட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கதைச்சிருக்காங்க. என்ன கதைச்சாங்கன்னு தெரியல. ஆனா இருக்கிறாங்க எல்லாரும். திகாம்பரத்துல இருந்து மலையகம்ல இருந்து எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அந்த நேரம் அவ்வளவு வாயடிச்சாக்கள் போய் தேவையான விஷயத்தோட கதைப்போம் இதை பேசவும் வேண்டி இல்லை. இப்ப இவங்க மக்களுக்காக வேண்டிதானே இந்த கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கான்னு சொல்லி இருக்கிறாங்க. மக்கள பிரச்சனை திருப்பம் என்று சொல்லித்தான் எல்லாம் ஒன்றிணைஞ்ச. ஆனா அங்க வாங்க மாட்டாங்க, பம்மி கொண்டு இருக்கிறாங்க கூட. அப்படித்தான் அப்படித்தான். என்ன இப்ப வெளியே வந்தா இப்ப ஒரு நியூஸ் ஒன்று இப்ப நான் என்ன கூப்பிட்டு இருக்குது, ஒரு ஜனாதிபதி கூப்பிட்டு இருக்காரு, கதைச்சிருக்காருன்னா அப்ப என்ன சொல்லணும்? வெளியே வந்து ஒரு மீடியாவை கூப்பிட்டு எங்களை இப்படி ஜனாதிபதி கூப்பிட்டு இப்படி நாங்க இந்த விஷயத்த கதைச்சிருக்க மட்டும் சொல்லலாம். அதுதான் மக்களுக்கான தெளிவு. ஊசி ராமநாதன் நடத்தினாக்காக வேற சாணக்கியம் கதைச்சிருக்கிறார். அப்படி எல்லாம் வலியேற்றிருக்க கூடாது, கொண்டிருக்க கூடாது. அவர் ஒரு மக்கள் சேர்ந்து ஒரு எம்பி அவர் அப்படி கதைச்சிருக்க கூடாது, கொண்டிருக்க கூடாது. இவர் சாணக்கியம் கதைச்சிருக்கிறார் பார்லிமெண்டத்தில். அது பார்த்தேன். அவரே சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் அங்க பாராளுமன்றத்துல வந்து ஒன்றாதான் எல்லாரும் சாப்பிடவும் ஒன்றா கதைக்கிறது. அதுல சில இடங்கள்ல இது பிரச்சனைப்படுவோம். ஆனா அப்ப எந்த எல்லாம் நாங்கள் ஒன்றாதான் இருக்கிறோம்னு சொல்லி அது பெரிய பெருமையா காய்க்கிற விலங்கு. பொன்னம்பலம் அர்ச்சுனாவை பக்கத்துல இருக்க மாட்டான். வெறும் முதல் கடிதம் அர்ச்சுனாவும் கடிதம் கொடுத்துருக்கார், குமார் பொன்னம்பலமும் கொடுத்துருக்கிறார். இதுதான் நர்ரா சொன்ன எங்கண்ட தமிழ் மக்களுக்கான செய்ய போன சேவை, எங்கட மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. இதுக்குத்தான் இந்த 2 பேரும் போயிருக்கணும் அங்க. இதுதான் நாங்கள் மக்களுக்கு செய்யற சேவை என்று சொல்லி அங்க போய் பாராளுமன்றத்துல எல்லாம் எழுத்து மூலமா எல்லாம் கடிதங்களை அனுப்பி பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கு. நல்ல வாழ்க நீங்கள் எல்லாம் 2 பேரும் நல்லா வாழுங்க. மக்களோட பிரச்சனையை கொண்ட கதைச்சு அதை திருப்ப மட்டும் இல்லை, பக்கத்துல இருக்கான்றதுக்கு ஒரு எழுத்து மூலமா ஒரு கடிதங்களை கொடுத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கு. என்ன ஐயா நடக்குது? என்ன நடக்குது? நிலம் சரியான மோசமா போகுது. சரியான மோசமா போகுது. பாருங்க, அந்த தொலைபேசியில அவரை பார்க்க கடுப்பாகுதான். பார்லிமெண்டத்தில் அடிபடுவாங்க கூட அது 2 முகம் பார்க்கவே சலிக்குதான். பாதாள உலக கோஷ்டிகள் என்று சொல்லி அங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பார்த்தால் இப்ப வெளிநாட்டுல இருந்து பாதாள உலக கோஷ்டிகள் வந்து நிக்குது. சைனீஸ்காரங்கள் வந்து அந்த இன்றைக்கு நேற்றாக சுடுபட்டு சேர்த்திருக்கிறாங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குது? இந்த கொலைகளுக்கு ஒரு முடிவு இல்ல. மற்றது அந்த என்ன பர்த்டே பார்ட்டியில சுடுபட்டாங்களா எல்லாம் இந்த கஞ்சாவல் ரத்தம் கடத்துறாங்க. சுடுபாட்டு போட்டு அவங்க தப்பியோடி இந்தியாவில பிடிபட்டு இருக்கணும். அவையில திருப்பி இந்த நாட்டுக்கு கொண்டு வர போயிடும். இதுதான் இந்த அரசாங்கத்தின் வேலையா இருக்கு. பாருங்க,
பாதாள கோஷ்டியை நாங்கள் ஒழித்த சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்க பாதாள கோஷ்டியெல்லாம் நாங்க எல்லா துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பட்ட பகல்ல வந்து சுட்டு தள்ளி கொண்டு போறாங்களப்பா. அன்றைய நேற்று பாக்குற ஒரு வீடியோ சும்மா ஒருத்தனை வந்து பத்தலை இல்லையா இருக்கும், ஒருத்தனை வந்து கலைச்சு சுடுறான். அவன் ஒரு மாதிரி தப்பி ஓடினபடியால் அவன் தப்பிட்டான். இல்லாட்டிக்கு அவன் சரி. அப்ப நல்ல அரசாங்கங்கள் மற்றது ஊழலை ஒழிக்க வந்தாங்க. ஊழலும் மற்றது இது இருந்தாலும் அவங்கள்ட வேலை 5 வருஷத்துல இதை முடிச்ச உடனே அடுத்த வருஷம் வந்து சொல்லுவாங்க நாங்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றது அரசியல் கைதிகளை விட ஓணும்னு சொன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் எங்களுக்கு வாக்களித்தாத்தான் அதை செய்யக்கூடிய இருக்கும். என்று சொன்னா நாடு வந்து வங்குரோத்தில் இருந்தபடியா இல்ல வங்குரோத்துல இருந்தபடியா எங்களால இந்த மற்ற விஷயங்கள்ல வந்து எல்லாம் பார்க்க முடியாம போச்சது. அப்ப நாங்கள் எதை பார்க்கறோன்னு தெரியாம நாங்கள் தடுமாறி நாங்கள் இந்த பாதாள உலக கோஷ்டிகளையும் மற்றது ஊழல்வாதிகளை என்று சொல்லி அதை ஏமாத்திட்டோம். இனி அடுத்த முறை வந்தால் நாங்கள் எல்லா அரசியல் கதிகளையும் விடுவிச்சு மக்களோட காணிகளையும் விடுவிச்சு சகல அலுவலகம் செய்யலாம். நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் போடுங்கன்னு சொல்லி அடுத்த முறை எலெக்ஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. இப்படித்தான் நடக்க போகுது. அது இப்படிப்பட்டவங்களாம் நம்பாங்க. இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் வந்து இப்ப ரோட்டுல இருக்கிறீங்களே, மயிலிட்டியில இருந்து தையிட்டில இருந்து பலாலியில இருந்து வன்னிக்குள்ள எத்தனை இடம், அதை விட இங்க மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம் ஃபுல்லா எத்தனை இடங்கள் அது கூட பிடிபட்டு இருக்குது. என்ன எத்தனை இடங்கள் மக்கண்ட காணிகள் எல்லாம் பிடிப்பு வச்சுங்க. இதுவரை எல்லாம் விடுவிப்போம்னு சொன்னீங்க. எந்த காணி ஒன்றை விடுவிச்ச நீங்க? கல்லறை வந்து ஏமாத்துவாங்க. வாக்களிக்காம ஏதோ பார்த்து செய்யுங்க. அடுத்த முறை இந்த எந்த கூட்டங்களையும் நம்பாதீங்க. இல்லாட்டிக்கு இதை நாங்க என்னன்னு சொன்னா புறக்கணிக்கிறது நாங்க விஷயம் போடாங்க. இவங்களை நம்பி வாக்களித்து சிறந்த வழி. அதுதான் சிறந்த வழி. நீங்க சொல்றதுதான் இப்போதைக்கு சிறந்த வழி. எலெக்ஷனையும் எல்லா எலெக்ஷனுக்கும் மக்கள் ஓட்டு போடாம புறக்கணிக்கணும். புறக்கணிக்கிற நேரத்துல தான் இந்த அரசியல்வாதிகள் வந்து மக்கள் வந்து நம்மள மேல நம்பிக்கை வைக்கல என்ற விஷயத்த வந்து நம்ம ஜனநாயக முறையாக எல்லாருக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனூடாகத்தான் வரும். எலெக்ஷன் புறக்கணிக்கப்படணும். எலெக்ஷன் புறக்கணிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் உங்களுக்கான தீர்வுகள் எங்களுக்கு நீங்க மேற்கொண்டு ஒப்பந்தம் கைச்சாடப்படுறேன்னு சொல்ற விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தால்தான் நாங்க இந்த எலெக்ஷன் வாக்களிப்போம் சொல்ற நேரம் அது பாரியளவான பிரச்சனையை என்ன செய்யும் என்று சொன்னா இவங்களுக்கு பின் அரசாங்கத்துக்கு வெளிநாட்டுல இருந்தோ இல்லாட்டி வெளி தூதரங்கள் மூலமா அவங்களுக்கு பாரிய ஒரு என்ன சொல்ற ஒரு புஷ்அப் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு பின்னாடி கொண்டவங்க சந்திப்பாங்க அந்த அரசாங்கம். இப்படி குறிப்பிட்ட ஜனங்கள் தமிழ் மக்கள் மட்டும் இதை புறக்கணிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டுக்குள்ள இருக்குன்றத வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இவங்கட பாருங்க, எந்த கொள்கை எடுத்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்ப ஒரு சீனாக்காரன் 2 குழுக்களுக்கு இடையில சண்டை பிடிச்சி ஒருத்தனை கொலை செஞ்சு ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போய் அங்க கல்லால மூடி வச்சுட்டு வந்திருக்கான். அப்ப வெளிநாட்டு பிரச்சனை 2 பேர் வந்து அவனுக்குள்ள இருக்கிறவங்க தானே பப்ளிக்கா துப்பாக்கியோட சுட்டு துவக்கலாம் இருக்குதுன்னு சொன்னா என்ன நடக்குது நாட்டுல? என்ன பெரிய பாதுகாப்பு இருக்கு? அப்ப ஒரு சர்வசாதாரணமா வெளிநாட்டுக்கார ஒருத்தன் துவக்கூட வந்திருக்கான்னு சொன்னா அவன் எத்தனை பேரை தெரியாம சுட்டு கொண்டு இருப்பான். அப்ப நாட்டுக்குள்ள என்ன பாதுகாப்பு உங்களால வழங்கப்படுது? அப்ப நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க இயலாது. வெளிநாட்டுல இருந்து இப்படி ஒருத்தர் வந்து சண்டை பிடிக்கிறான். நாட்டுக்குள்ள இருக்கிற காணி அபகரிப்பு அதை சார்பாக அதை பயன்படுத்தி இருக்கிற பிற நம்மளோட சகோதர மதத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சகோதர இனத்தவங்க எல்லாம் காணிகள் அபகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. என்ன வாய் துறைக்கு எல்லாமே இருக்குது ஒருத்தராலே. அப்ப மக்கள் யார்கிட்ட போகலாம்? இப்ப இன்றைக்கு நம்ம ஒரு தலைமை இருக்கிறனால நாங்க பேசிக்கொண்டு இருக்கிறோம். இதே மாதிரி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண முடியாம எத்தனையோ ஜனங்கள் நல்லாளப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான விடிவு எப்ப வரப்போகுது? இப்படியோ இந்த இனம் அழிஞ்சு போறதா, இந்த இனத்துல தோற்றப்பாடு இதோட இப்படியோ மூழ்கடிச்சு போறது, கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போய் கடைசியில எல்லாம் மூழ்கடிச்சு போற மாதிரி ஒரு இனத்தின் முடிவை எதிர்பார்த்து நம்மள தமிழ் சமூகத்தின் சார்ந்தவர்களே தமிழருக்கு எதிரியாக ஏன் மாற காரணம்? பணம் என்ற ஒரு விஷயத்தை மெயின் பண்ணி தானே இதை செய்யறாங்க. இல்ல இப்ப இந்த பிமல் ரத்நாயகா சொல்லியிருக்கிற என்னன்னு சொன்னால், காணாமல் பட்டவர்கள் வந்து மரணத்தை விட கொடியதான். அவைகளுக்கு வந்து
நியாயம் கிடைக்கணும், மற்றது செம்மணிக்கும் வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. காணாமல் ஆக்கப்பட்டவைகளுக்கு நீங்கள் தானே அந்த அரசாங்கத்துல இருக்கிறீங்க, நீங்கள் தானே அதை செய்யணும். இப்ப இது வேறு யாரும் வந்து என்ன லோகத்துல இருந்து வந்து குதிக்கிறதா இல்லையே. காணாமல் ஆக்கப்பட்டவே என்ற பிரச்சனையை நீங்க மன சுத்தியோட தீர்க்க விருப்பமான ஆக்களா இருந்தால் நீங்கள் தான் அதை முன் கையில் எடுத்து அதுக்கான பொறிமுறையை உருவாக்கி அதுகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும். நீங்களே வந்து மரணத்தை விட கொடியதுன்றெல்லாம் நீங்க வீர வசனங்கள் கதைச்சு கொண்டிருக்கீங்க சென்டிமெண்டா. அப்ப நீங்களே இந்த சென்டிமெண்ட் கதைக்கிறதா என்னத்துக்கு? அப்ப மக்களை ஏமாத்துறதுக்காண்டி தான் குட்டி சென்டிமெண்ட் கதைக்கிறீங்க. நீங்க இப்படிப்பட்ட ஆக்களா இருப்பீங்க. அரசாங்கத்துல இருந்து கொண்டு நீங்கள் இந்த சென்டிமெண்ட் கதையில கதைச்சு கொண்டிருக்கீங்க. சென்டிமெண்ட கதைக்கிறத விட்டுட்டு செயல்ல இறங்குங்க. செயல்ல இறங்கினா இப்ப என்ன அரசியல் கைதிகள் யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் நீதி அமைச்சர் அவர் ஒருத்தர் சொல்றார், அரசியல் கைதிகள் யாரும் இல்லைன்னு. அப்ப எத்தனை ஆயிரம் பேரை மக்கள் உங்கள்கிட்ட கையில ஒப்படைச்சது கொண்ட நீங்க அவ்வளவு பேர் எங்க போனவே. இப்ப 500க்கு மேற்பட்ட அம்மாமார்கள் வந்து சாட்சியம் வழங்கி கொண்டிருக்கணும் என்னன்னு சொன்னால் தாங்கள் கையில கொடுத்தனாங்க, கையில ஒப்படைச்சினாங்க. அந்த அங்கண்ட புள்ளிகள் எங்க? அதுக்கு பதில சொல்லுங்க. நீங்கள் தான் இப்ப அரசாங்கம், உங்களை மீறி யாரும் என்னவும் செய்யலாம். நீங்கள் சொல்றதான் என்ன நடக்கும். அப்ப நீங்க அதை செய்யணும். நீங்க இதய சுத்தியோட இருக்க கதைக்கிற நீங்கள் அதை செய்யுங்க. சும்மா பேக்காட்டாம மக்களை வந்து சும்மா பேக்காட்ட வசனங்களை விட்டு கொண்டிருக்காங்க. பார்த்தா நீங்க ஒருதன் ஒன்றை சொல்றான், ஒருதன் சொல்றாங்க என்னன்னு சொன்னால் அரசியல் கைதிகள் சொல்லி யாரும் இல்லையா. இல்ல அவனுக்கு தெரியும் அண்ணன், அவனுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இந்த மக்களுக்கு நம்ம சொல்றத காய்ச்சிட்டு கேட்டுட்டு போவோம், இந்த மக்கள் ஓட்டு போடும் என்னதை பாருங்க. ஒரு பையன் மாதிரி இருக்கிறவன் அவனை பிரபுன்றவன், நம்ம வீட்டுக்கு அங்கால தான் இருந்தவன் பிரபு மட்டக்களப்புல அவரும் தான் பக்கத்துல நின்று இவர் கதை கேட்க பக்கத்துல இருக்கிறாரு பிரபு. அவன் சொல்றான் நான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னான். அவன் வந்து ஏற்கனவே காசு கொள்ளையடிச்சு அவனை பத்தி தெரியும். அவன் ஒரு நிறுவனம் ஒன்று நடத்தியிருந்தா. அடுத்தது கோபாலன்னு சொல்லி என்பிபில வந்து போட்டிருக்கு, அவரையும் தெரியும். அவர் வந்து ஒரு கம்பெனி ஒன்று நடத்தி லோஸ்ட் ஆகி அந்த கம்பெனி மூலமா வந்த எல்லாரும் பத்தியும் தெரியும். அவனில் எல்லாம் பச்சை கள்ள நெல் என்று தெரியும். ஆனா இவங்க தான் வெளியே இது பண்ணி போடணும். நான் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்ல, அந்த ரோட் விஷயம். அவருக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்ல பாலம் போடுறதுல உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட் தான் இப்படி போடுபட்டு இருக்கிறது, நீங்க போடாம வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா பெரிய கதை காய்ச்சி கொண்டுறீங்க, என்னுடைய கிராமம் நல்லா அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் போட்டோலாம் போட்டு நான் போட உடனே கோல் எடுத்தாரு. மாநகர சபையில மேயரா இருக்கிறவர் கோல் எடுத்து சொன்னாரு, கேஷோன் இப்படி என்ன இப்படி போட்டோ அதில் போட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணி. நான் சொன்னேன் நான் உண்மையை தானே போட்டிருக்கேன், நான் பிள்ளையா போட்டா நீங்க மென்ஷன் பண்ணி கேஸ் போடுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அதுக்கான ஆதாரத்தை நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க ரிப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு காலமா ஒரு துண்டு ரோட்டை மட்டும் போடாம வச்சிருக்கீங்க. யாரு கொள்ளை அடிச்சது அந்த காசை? நீங்க ரோட் போட்டு இருக்கிறீங்க, ஒரு துண்டை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. அந்த ஒரு துண்டுல அடிக்கப்பட்ட காசுல பிரச்சனை என்ன? அந்த துண்டால வர தண்ணி அங்க தேங்கி நிக்குதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை கதைச்சனால் அந்த நேரம் கூட அந்த பிரபு என்று சொல்றவர் வந்து அதுக்கு சரியான இது கொடுக்கல. இன்றைக்கும் வந்து நீங்க காசு கொள்ளையடிக்க மாட்டேன்னு சொன்ன அரசாங்கம் இந்த கார்கள் எல்லாம் கொண்டு வந்து ஏதோ பெரிய படம் காட்டுனீங்க, நாங்க அந்த கார்ல போக மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப வந்து நீங்க அந்த காசு என்ன செய்றீங்க? அந்த அதே பழைய குடி கதவை திருடி என்ன மாதிரி அதே பிரச்சனைகளை திரும்ப 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 நீங்க செஞ்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. அப்ப வாக்குறுதி அளிக்கப்பட்டு மக்களால ஓட் போட்டு மக்கள் என்னதற்காக அவங்களை தெரிவு செஞ்சாங்கன்றதை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். மக்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்லி 100% மக்கள் தானே அண்ணன் சிறப்பான ஒரு சில விஷயங்களை விரும்புவாங்க. மற்ற மக்களுக்கான தீர்வு வழங்குங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு அந்த என்ன இதை பத்தி காய்ச்சி கொண்டுட்டாரு. ஜேவிபி என்னது ஜிஆர் ஜெயவர்தன காலத்துல தன் அரசியல் சொந்தமா நாடாளுமன்றத்தில் இல்லாம உறுப்பினர்களையும் அவரு வரட்டாமன்னு சொல்றதும் அதெல்லாம் கதைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து செம்மணிய பத்தி இவன் தமிழன் தானே, இவன் தமிழால பிறந்து இவனுக்கு அந்த விஷயம் தெரியும் தானே செம்மணி பிரச்சனையை. ஏன் அரசாங்கத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்குது, இந்த செம்மணி பிரச்சனையை நீங்க ஒரு தீர்வு கண்டு கொடுங்க, இப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தீர்வை நீங்க கண்டு கொடுங்கன்னு ஏன் வாய் துறக்கலாம் இருக்குங்க? வாய் அடைக்கிறதுக்கு காரணம் என்ன மணியல்? இவங்க வந்து அதுல தங்கதூர குண்டுமணியில கதைக்க தெரிஞ்சவனுக்கு என்ன பிரபு வந்து தங்கதூர குண்டுமணியில கதைக்க தெரிஞ்சவனுக்கு குட்டிமணி தங்கதூர
use net and I'll look the net as well. If you're not sure Sorry. basically you get access to அதை பத்தி கதைக்க தெரிஞ்சவனுக்கு பாருங்க, இப்ப நடைமுறையில் இருக்கிற பிரச்சனையை பத்தி ஒரு விஷயமும் கதைக்கிறதுக்கு இயலாம இருக்குது. இந்த திருப்பி இளைஞர்களினூடாக இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் ஒரு ஆள் வந்தாரு, கதைச்சாரு, என்ன சொன்னாரு, அதுக்கு பிறகு அதை பத்தின கதைச்ச ஒரு பிரச்சனையுமே தீர்வு கண்ட மாதிரி இல்லை. வாரானே கதைக்கிறானே போறானே, வாரானே கதைக்கிறாங்க போறாங்க. அவங்கள சுயநலத்துக்காக வந்தோடனே சொல்றாங்க, நாங்க இதை பத்தி செய்வோம், அந்த வேலையை செஞ்சு தருவோம், உங்களுக்கு இதை முடிச்சு தருவோம், அந்த பாலத்தை அமைச்சு தருவோம், சுற்றுலா அபிவிருத்தி செஞ்சு தருவோம். நாங்க கேட்கிற சுற்றுலா அபிவிருத்தி செஞ்சு தரதும் பாலம் போறதும் ரோட்டும் போறதும் எங்களுக்கு இப்ப முக்கியம் இல்லை. சாப்பிட்றதுக்கான உணவு பிரச்சனையை கொஞ்சம் தீர்க்கிறதுக்கான வழிகளை செய்யுங்கண்டா. ஆனா அதுக்கான திட்டம் ஒன்றும் இல்லைன்னு இவங்க எனக்கு இவனோட கதை ஒரு கொமெண்ட் போட்டா மட்டும் 10,000 கொமெண்ட் போடுறான். அந்த அவரோட பேர் என்ன, நம்முடைய பிரபான்னு சொல்லி அதுல ஒரு ஆள் இருக்கிறான், பிரேம்னு சொல்லி ஒருத்தர் ஃபேஸ்புக்ல வருவான். அவன் அன்றைக்கு அவங்களோட பிரச்சனையை பத்தி கதைக்கிற நேரம் சொல்றான், காணி பிரச்சனை இருக்குதுதான், இல்ல அதை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான ஆதாரங்களை வெளிப்படுத்தி அதற்கான ஒரு தீர்வு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை, இவங்களை ஓட்டு போட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் இவங்க பதில் கொடுக்க வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்குதானே, பொறுப்பான கடமை இவங்க இருக்குது. இவங்களை பத்தி ஆக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இனி அடுத்த கட்டமா செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாலும் எலெக்ஷன் தேர்தலை புறக்கணிக்கிறது தான் மக்களுக்கு சிறந்த ஒரு முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் நாங்கள் செய்யணும். என்னென்னு சொன்னால் இவங்களை நம்பி மக்களே ஏமாறாம மக்கள் புறக்கணிக்கிறது நல்ல விஷயம். எங்கட தமிழ் அரசியல்வாதிகளும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவங்க செய்வாங்க என்று சொல்லி இவங்களும் செய்யறாங்க. இதை இந்த வார தேர்தல்களும் புறக்கணிக்கிறது தான் நல்ல விஷயம் போடாங்க. இல்லாட்டிக்கு நல்ல ஒரு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கலாம். மற்றது மாகாண சபையை எந்த காலத்திலையும் புறக்கணிக்க கூடாது. என்னன்னு அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது. அதை நல்ல ஆக்களை தெரிவு செய்யணும். யாரை என்றாலும் ஒரு ஆரியண்டு இல்லை, இப்போ நல்ல ஒரு இப்போ தெரியும் தானே யார் என்ன எப்படி தெருக்கூத்து விடுறாங்கன்னு பார்க்க தெரியுது தானே. அவங்கள விட்டு ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு தலைமை ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக நல்ல ஒரு அரசியல்வாதிகளை கொண்டு வரணும். இது இவங்களை விட்டால் இப்ப எம்பியா வந்து ஒன்று செய்யல, முதலமைச்சர் ஆகி என்னத்தை கிளிப்பினோம். முதலமைச்சர் ஆகின உடனே அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க நீங்கள் ஆண்டு கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. கேட்டவர் தானே. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் இங்க மட்டும்தானே வாக்களித்தீங்க, நீங்க மற்ற ஒருத்தர் வாக்களிக்கல, நான் அப்படி இருந்து நான் வாக்களிக்காதவர்களுக்கு நான் ஒரு உதவி செய்வேன் அது இதுன்னு சொல்லி வீரவசனமும் கதைச்சவர். ஆனால் அவர் ஒரு உதவியும் செய்யல, ஒரு இதுவும் செய்யல. அப்படி காய்ச்சி போட்டு அவள் கடந்ததுதான் மிச்சம். இப்படியானவங்க ஒரு காலத்திலே மக்களுக்கு நல்லது செய்ய போறதில்லை. நாங்கள் தான் ஒரு நல்ல ஒரு தலைமையை தெரிவு செய்யணும். மாகாண சபை தேர்தலை புறக்கணிக்கிறது அது தப்பு. ஏன்னு சொன்னா மாகாண சபை தான் எங்களுக்கு இருக்கிறதே ஒரு உரிமை, எங்கள்கிட்ட உரிமைய இருக்கிற ஒரு இடம்னு சொன்னா அதுதான். அதை கட்டாயம் செய்யத்தான் வேணும். அதுக்கு நல்ல ஒரு ஆக்களை தெரிவு செய்யணும். அவ்வளவுதான் பார்ப்போம். மாகாண சபை விரைக்க நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்போம் எல்லாரும். அதுவும் நிபந்தனை அரசியல் களத்துக்குள்ளாதான் செய்ய பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இப்ப மாநகர சபையை நம்ம புறக்கணிக்கலாம். நீங்க சொன்ன விஷயம் சரியான விஷயம். ஏன்னா நமக்கு இருக்கிற இப்ப ஒரே ஒரு ஆயுதம் சொல்ல போனா, கடைசி ஆயுதம் சொன்னா அது மாநகர சபை என்று சொல்றாங்க. மாநகர சபை தேர்தல் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா அதை இன்புட்டு சொன்னா நமக்கு இப்ப இருக்கிற ஒரு இது ஒன்று இல்லை. ஆனா அதுக்கும் போட்டி போடுறதுக்கு பணம் படிச்ச ஆக்கள், அடுத்தது நல்லது செஞ்ச ஆக்கள், படிச்சு நல்ல ஒரு நீதித்துறையில இருந்தவங்க, அடுத்தது அந்த நல்ல படிப்பிச்சு கொடுக்க ஆசான்கள், ஆசிரியர்கள் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சரியான ஒரு களத்தை அமைச்சு அவங்களுக்கு கையில கொடுக்கறது தான் சிறந்த ஒரு வழியா இருக்கும். அதற்கு இப்ப நம்ம இளைஞர் கழகங்கள் அதுன்னு சொல்லி அந்தந்த கிராமங்களில் உருவாக்கி அவர்களூடாக கிராமத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கான திட்டங்களை நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அதைத்தான் நம்ம செய்யணும். வேறென்று சொன்னா இப்ப
நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய படிச்ச ஆசிரியர்கள், ரிட்டையரான ஆசிரியர்கள், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க மூலமா தானே இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கணும். அவங்க ஒதுங்கி போய் இருக்கிறாங்க இதுக்குள்ள அரசியல்களுக்கு இல்லாம. இல்ல அப்படி அவையில ஒதுங்கி போயிருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் படித்தவே நல்லவேன்னு சொல்லி நாங்கள் கருத்துல கொள்ளையில அது என்னன்னு சொன்னால் மக்களுக்கு இவன் என்ன செய்தவே இவ்வளவு காலமும் இந்த அரசியல்ல நீங்க பெற விரும்புகிற ஆட்கள் மக்கள் சேவை தானே செய்ய போறீங்க. ஆனா நீங்க இதுக்கு முதல் மக்களுக்கு என்ன செய்த நீங்கள் என்ற ஒரு கேள்வி வருதல்ல, அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சா தான் அவையில அந்த அரசியலுக்கு தகுதியான ஆட்கள். இல்லாட்டிக்கு அவைகளும் தகுதி இல்லை. ஏதோ ஒரு வகையிலே அவன் வந்து மக்களுக்காக நின்று வேலை செய்திருக்கும். சும்மா எடுத்தமா கவுட்டமான்னு ஒருத்தரை கொண்டு வந்து கடைசி என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. என்ன குளிச்ச ஒரு விஷயமும் செய்ய நிறைய பேர் தெரியாம செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னு சொல்ல, நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சாலும் சில மாவட்டங்கள்ல சில உறுப்பினர்கள் தங்களோட சொந்த காசிகள், சொந்த சகோதரங்கள்ட்ட இருந்து வாங்கி. இப்ப ஓந்தாச்சி மடத்துல எடுத்தீங்கன்னு சொன்னாலும், ஓந்தாச்சி மடத்துல வந்து எலெக்ஷன்ல வந்து கேட்டு எடுத்த ஒரு ஆள் வந்து இப்ப வந்திருக்கிறவர் வந்து கொஞ்சம் காசு பின்புலத்தினால வந்த ஒரு எலெக்ஷன் கேட்டு வந்த ஒரு எம்சி எலெக்ஷன். ஆனா அதே கிராமத்துக்கு தான் வேலை செய்யற ஆட்கள் இருந்து ஃபண்ட் எடுத்து கஷ்டப்படுறாங்க, வீடு கட்டி கொடுத்து உதவி செஞ்சு தந்த வருமானத்துல இருந்து காசுல இருந்து உதவி செய்யறார்கள் இருக்கானே. ஆனா அவங்களுக்கான தகுதி அந்த இடத்துல கிடைக்கல. என்ன காரணம் என்று சொன்னா, அவங்க செஞ்சது தெரியாது. இப்ப கிராமமா அவங்க நிறைய வேலை திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்ன நம்ம முதல் தேட வேண்டி இருக்குது. யார் என்ன செய்யறான், இதுக்கு சரியானவன் யாரு, அந்த தலைமைத்துவத்திற்கு சரியானவன் யாருன்றதை தெரிஞ்செடுத்து அது நம்ம இளைஞர்களோடத்தான் செய்யலாம். என்னன்னு சொன்னா, அந்தந்த மாவட்டங்கள், அதாவது ஒரு டிவிஷன் ஜிஎஸ் பிரிவுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் ஒரு சங்கத்தை பதிவு செய்யப்பட முடியும் என்று சொன்னா, பதிவு செய்யப்பட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாகவோ இல்லாட்டி அந்த கிராமத்துல இருக்கிற இளைஞர் மூலமாக, அந்த கிராமத்துல யாரு சிறந்தவங்க இருக்கு அந்த இளைஞர்கள் மூலமாகத்தான் அதை உள்நோக்கி செலுத்தலாம். இதற்கான வழிகள் ஏதாவது சந்தர்ப்பம் அமையும் என்று சொன்னா, 100-25% நன்மைகள் மக்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம சிறந்த ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொள்ளலாம். கண்டிப்பா. வணக்கம் மாதவன். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். என்ன நடக்குது இன்றைக்கு? நிக்கிறீங்க போலோட இந்த கிளிநொச்சியில போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்களா? பாத்தீங்களா? வீடியோ பார்த்திருப்பீங்க. என்ன தொல்பொருள் திணைக்களமும் மற்றது எஸ்டிஎஃப்பும் சேர்ந்து போய் அந்த கட்டுமானம் வந்து நீதிமன்றத்தாலே அவைகளுக்கு வழங்கப்பட்டு இவியல் வந்து உள்ளிட இயலாதுன்னு சொல்லி அவைக்கு தடையெல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தது. அவங்க அப்படி இல்லையே போய் அந்த கட்டுமான இதுக்குள்ள போய் நின்று கொண்டு அந்த மக்களை போட்டு கலைச்சு ஆட்டிக்கிறாங்க. துப்பாக்கிகளை நம்ம போட்டு காத்து சாத்திக்கிறாங்க. வீடியோ கொண்டு வந்திருந்து எப்படி பாருங்க, இந்த அரசாங்கம் வந்து எப்படி இது செய்யறாங்கன்னு பாருங்க. சொல்லி வந்தாங்க மக்களுக்கு. அது அரசாங்கத்துக்கு தெரியாது. எஸ்பி அந்த என்பிபிக்கு தெரியாது. என்பிபி காண இல்லை, கண்டிருந்தா நிப்பாட்டி இருக்கும். என்பிபி காண இல்லை. அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை பிரச்சனை என்பிபி காண இல்லை. நிலாவி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கணும். அர்த்தம் என்ன? இல்ல, எங்களுக்கு கணக்க வேலை இருக்கு. முதல் இருந்தவங்க களவெடுத்துட்டு போயிட்டாங்க, சுத்தமாத்து விட்டுட்டாங்க, கொலை செய்திருக்கிறாங்க. அதுகளை பார்த்து கொண்டு கேட்கல. இது சின்ன விஷயங்கள் தானே. இது என்ன ஒரு காணி ஒன்றை பிடிக்கணும், அது தொழில் ஆட்சிக்கு நீங்களே அதுக்குள்ள வந்து குறுக்க நிக்கிறீங்க. இது வந்து பெரிய ஒரு அடாவடி நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு சொன்னா, எப்படி வடிவக்கவனிங்க இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துல கை வைக்க பயந்து மெதுவா எப்படி கை வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற அந்த போர்வையில கொஞ்சமா இறங்கி பாக்குறாங்க. ஓகே, அடிச்சா சனம் ஓடுது, அப்ப அடிக்கலாம். கல்லு நட்டா ஒரு தரம் ஒன்றும் செய்யல, அப்ப கல்லு நடலாம். சோ இவங்க என்ன 2009க்கு முற்பட்ட மாதிரி ஒரு காலத்தை உருவாக்குறதுக்கு அவங்களே வழிவகுக்கிறாங்க, உங்களை உருவாக்க சொல்றாங்க. இதைத்தான் நான் பப்ளிக்கா சொல்லலாம். இது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அடாவடிக்கு பதில் அடாவடி தானே, அப்படித்தானே போகுது. இதுக்குள்ள கூட நிக்கிறது யாரு? நம்மவர்கள், நம்ம அரசியல்வாதிகள். எங்கேயாவது போய் இந்த திருவண்ணாமலை பிரச்சனை இல்லாட்டி இந்த கிளிநொச்சி பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு கதைக்க போறாங்க? கதைக்க மாட்டாங்களே. நன்றி யாதவன். இன்றைக்கு தான் நீங்க உண்மையான ஒரு வசந்த காய்ச்சிருக்கீங்க.
அடே பார்த்திருந்து வாங்க வணக்கம். கதைக்கிறீங்களே வணக்கம். எக்ஸ் அண்ணா. இன்னைக்கு தான் உண்மையா இவ்வளோ நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே கருத்து சொல்றோம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கதைச்ச வசனம் உண்மையா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம். ஏனென்றால் குட்ட குட்ட குனிகிறவனும் மடையன் குற்றவனும் மடையன்ற மாதிரி எங்களை ஒரு வேற ஒரு லெவலுக்கு கொண்டே தள்ளுறானுங்க. எல்லாமே செய்து நீங்க சொன்ன மாதிரி இதை தான் தேவைப்படும். இது வந்து கதைங்க நீங்க சொல்லுங்க. சாரி எஸ்பி சொல்லுங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பலம் அமையும். ஏனென்று சொன்னால் இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி பாயறதுக்கு நல்ல ஒரு வழி. இவங்க எங்களுக்கு என்ன வேணும் என்ன என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. வாங்கலாம் உலக நாடு ஃபுல்லா எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தாச்சு. எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் செய்து கொண்டு தான் இருக்காங்க. உலகம் ஃபுல்லா பார்த்து கொண்டு இருக்கு. யாருமே எங்களுக்கு வந்து உதவுறாங்க இல்லை, யாருமே எங்களுக்காக கதைக்கிறானும் இல்லை. இவனுங்க செய்ய நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு? இன்றைக்கு 17 வருஷமா இன்றைக்கு எல்லாருமே பொறுமையா இருக்கிறோம். இன்னைக்கு நேற்றுலாம் ஒரு இடத்துல முள்ளிவாய்க்கால் புதுக்குடியிருப்புல ஒரு ஆக்களோட நான் நேற்று கதைச்சினேன். ஒரு 1 hour கிட்ட அவ சொன்ன கதையை அவ கொண்டு போய் காட்டின இடங்களையும் பார்க்கும்போது உண்மையா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க கண் கலங்கினது. அதுகளுக்கு முன்னால் அழுது நாங்கள் ஒன்றும் காட்டிடாது. ஆனால் அவ சொன்ன கதையும் அவ பாதிக்கப்பட்ட இடங்களையும் கொண்டு காட்டி தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டனமே என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லும்போது அது ஒரு சரியான வேலை. நாங்கள் எல்லாரும் வெளியே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரோட கதைக்கும் போது நான் சொல்றது வழி எல்லாம் நான் சில விஷயத்த உண்மையாவே நம்புறது கிடையாது. சின்ன வயசுலேயே 12 வயசுலேயே இந்த நான் அப்பா அம்மா எல்லாம் வளர்ந்தால் அப்போ நான் எதையுமே நம்புறதில்லை. அவ சொன்ன கதை ஏப்ரல் மே மாதம் அவ அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த அந்த டைம் பீரியட் 2 months அவ சொல்லினோம் தாங்கள் சில விஷயத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துக்கு சொன்னால் விளங்காது. அதை பற்றி சில பேர் நம்பினோம், சில பேர் நம்ப மாட்டினோம். தாங்கள் சரியா கஷ்டப்படுறோம் என்று சொல்லி கலங்குதுகள். அப்படியெல்லாம் அவ்வளோ விஷயத்த அங்கே இருக்கிற மக்கள் இன்னும் அனுபவிச்சு கொண்டிருக்கு. அப்போ யோசிச்சுக்கு பாருங்க. அந்த படியனோட இடத்தை கொண்டே காட்டினேன். அவர் சொன்னார் மண் கொட்டுற மாதிரி டிராக்டரில் பொடியை கொண்டு வந்து கொட்டிட்டு போனது. என்னென்னா விடையிலாது இழுவடுறது அப்படி இப்படி பிரச்சனை நாய்கள் கடிக்கிறான்ட்டு சொல்லி தாங்கள் விழத்தையும் அதில் நின்று நாங்கள் செய்தாக்கலண்டோ ஒரு இது முதல் ஒரு கிடங்கு மாதிரி இருந்த இடம் இப்போ பாருங்க இவ்வளோ மேடாக இருக்குண்டா இதுதான் சொல்லி அந்த ஆள் காட்டுது. அவர் கடைசி நேரத்தில் அதில் நின்றால் ஒரு ஆள் அதான் சொல்கிறேன்ல. இன்றைக்கு இப்போ ஆதவன் சொன்ன கதை தான் என்னென்னா ஒன்றும் செய்யலாது. எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்கள் எந்த பொறுமையாக இருக்க முடியும்? நீங்கள் எங்கட தமிழ் ஏரியாவில் கொண்டு வந்து புத்தர் சிலையை வைக்கிறீர்கள், புத்தர் கோயிலை கட்டுறீர்கள், எவ்வளோ அலம்பல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீர்கள். தமிழன் இருக்கிற ஏரியாவில் இன்னொரு மதத்தை கொண்டு வந்து நிறுவனம்ன்ற அவசியம் இல்லையே. எஸ்பி யோசிச்சு பாருங்க. அதை நிறுவி என்ன செய்ய போறீங்க? இங்கே தமிழன் எல்லாம் டிஃப்ரெண்ட் மதத்தில் இருக்கிறான். ஆனால் நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் அங்கே எல்லாம் கட்டி முடிஞ்சு இங்காலையும் கட்டணும்னு சொல்லி வந்து தமிழ் மக்கள் இந்த இதையும் நீங்கள் ஆக்கிரமிச்சு கொண்டு இருக்கிறது. சரி, எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்களும் ஒதுங்கி ஓட முடியும்? 17 வருஷமா உலகம் கேட்கும், அந்த நாடு கேட்கும், இந்த நாடு கேட்கும், ஐநா கேட்கும், குழந்தை குட்டிகளை கொலை பண்ண எல்லாத்தையும் 6வது ஒரு தான் கதைப்பான்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க முடியும்? அடிக்க யோசிச்சு பாருங்க. அதான் சொன்னேன். சொன்ன மாதிரி தான் நீங்களே கடைசியில எங்களை இதுக்குத்தான் நீங்க தள்ளி கொண்டு இருக்கிறீர்கள். அதை என்னத்துக்கு தள்ளினோம்னு நான் இதுல சொல்லவும் இல்லாது. இதுல கன பேர் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க என்றாலும் யோசிச்சு பாருங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க அடிக்க ஓடிக்கொண்டே இருக்க முடியும்? அது நீங்க சொல்லுறது அதுதான் நடக்கும். ஏன்னா அப்படி வெளிநாட்டுல இருந்து நீங்க சொல்ற சரி 100% சரி. நாங்க வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களோட எக்கோவை குறையுங்க. எக்கோவை கட் பண்ணுங்க. கொஞ்சம் அனீசியா இருக்கு. என்னன்னு சொன்னா 385 கிராமங்கள் கிழக்கு மாகாணத்துல இருந்து 385 கிராமங்கள் கொலை செய்யப்பட்டு கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டு இன்றைக்கு வேற இன மக்கள்கிட்ட போயிட்டுது. அதுக்கு பிறகு சரி அது உங்களை அண்டிய மாகாணமா இருந்துச்சு. உங்களோட குடிமனையும் அங்க இருக்காது. இது இப்ப நீங்க எங்க வாரீங்கள் என்று சொன்னால் சுத்தமா தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள்ல வந்து அது எங்க முளைச்சது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி? சரி, தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குது. நீங்க எங்கேயாவது ஆய்வு செய்யறீங்களா? தோன்றீங்களா? இல்லையே. நீங்க எங்களை எல்லாம் வந்து நோன்றீங்க. இப்ப அதானே நடந்துட்டு இருக்கு. நீங்க விகார கட்டணும்னா நான் விகார கட்ட போறேன், சுமந்திரன் சைன் பண்ணி தந்துட்டார், 1000 விகார கட்ட போறேன்னு சொல்லி போட்டு கட்டுங்க விகாரே. இல்ல நீங்க கதைங்க.
இல்ல இத மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னா தான் மக்கள் எதையுமே கண்டுக்காது. இல்ல தோல்பர் ஆராய்ச்சின்றா ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு சனம் ஒதுங்கி கொண்டே போகுது. எத்தனை வருஷத்துக்கு நீங்க காணி மாவு எல்லாத்தையும் புடுங்கி ஆமியை இருத்தி வச்சு அவங்க தோட்டம் செய்யறதும் அதுக்கு விளையிறத காய்கறியை கொண்டு வந்து எங்கட சனத்திட்டிய வித்து காசை பாக்குறாங்களா யோசிச்சு பாருங்க. நாங்க இவ்வளவுக்கு மோசமா ஒதுங்கி போய் கொண்டிருக்கோம். ஆனா அவங்களும் விட மாட்டாங்க. நான் சொன்னேன் கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல என்னன்னா இல்ல நாங்கள் இனி வெற்றி பாதையை நோக்கி போறக்குரிய எந்த அறிகுறியும் இப்ப தெரியல உள்நாட்டை பொறுத்த வரைக்கும். அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்றேன், நான் கரையோரமா சுத்தி பிடிச்சு கொண்டு இப்ப நடுவிலையும் கால் வச்சாச்சு. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவரோட இருக்கிற ஆக்கள் சிங்களமா மாறுறதுக்கு எத்தனை பின்னும். ஏன்னா ஏற்கனவே அதுதான் நடந்து இன்றைக்கு அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அப்ப நாங்களும் தேவைக்காண்டியும் பாதுகாப்புக்காண்டியும் சிங்கள மொழியை பழகினா பிறகு எங்களோட பிரச்சனை கம்ப்ளீட்டா அட்டு போகுது. நாங்களும் இதை ஆதரிச்சு கொண்டு போறோம். முற்று முழுதான் நாங்கள் ஒரு மதமும் இனமும் மதம் மாறுதோ இல்லையோ மொழி மாறும். மொழி மாறினாலே காணும். ஏனால் அவங்களுக்கும் இந்து மதமும் அவங்கள்ட்டையும் இருக்குது, கிறிஸ்தவ மதமும் இருக்குது. அப்ப மதம் இங்க ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அங்கிருந்து சொல்லி கொண்டிருக்க இப்ப அதிகமான ஆக்கள்ட அதிகம் என்ன ஒரு விதமான ஆக்கள்ட கொள்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க எல்லாம் நல்லா தானே போகுது, நீங்கள் உங்க இருந்து கத்தி கொண்டு இருக்கிறீங்க, குழப்பி கொண்டு இருக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால், இதைத்தான் நீங்க அனுபவிக்க போறீங்க என்றால், நீங்கள் அது மற்ற நான் சொல்றது பிடிக்காது, நீங்கள் அடி வேண்டியே தான் ஆகணும், நீங்க அனுபவிச்சே தான் ஆகணும். அது யாருக்கும் பிடிக்காட்டி எனக்கு பரவாயில்ல. ஏன்னா நிதர்சனம் இது நடந்து கொண்டிருக்குது. ஸோ நீங்கள் அடி வேண்டித்தான் ஆகணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. Because he wanted to help more people like Spider-Man does. In that moment, Peter realized Spider-Man had இதுதான் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால், இந்த பட்டாப்பட கோயிலடியில அந்த கச்சான் பிக்கிற அம்மா சொல்லிச்சினோம். நான் போன வருஷம் போயிருக்க அதுல அவையோட காட்சி இடத்துல அது சொல்லிக்கணும், தம்பி இந்த இடத்துல வண்டுவாங்கல் பாலத்துல எத்தனை ஆயிரம் கொடிகளை கடந்து வந்தார்கள். அப்படியே ரத்தமா இந்த கடல் தண்ணி இல்லை, அதெல்லாம் ஒரே ரத்த மயமா தான் கிடந்து சொல்லி அந்த அம்மாக்கள் சொல்லிக்கணும். அதோட எல்லாம் தாண்டி வந்தாங்க நாங்கள். அப்படி ஒருத்தருக்கு உதவி செய்யல கட்டத்துல தான் நாங்கள் இருந்து அப்படி அதுக்குள்ளால தங்களோட உயிர்களை காப்பாற்றி கொண்டு அந்த இடத்துக்குள்ளால தப்பி வந்தோம் என்று சொல்லி சொன்னேன். நீங்கள் சொன்னீங்கள் அந்த டக்கர்ல கொண்டு வந்து எல்லாம் புதைக்கிறது என்று சொல்லி. அப்ப இதுவரை புதைக்காதவர்கள் எத்தனை ஆயிரம் கொடி இருந்திருக்கு பாருங்க. உலாவது எந்த மக்களாலையும் இதை ஒன்றும் செய்யலாது, ஒரு இதுவும் செய்யலாது. அப்படி அதுக்குள்ள நாங்கள் போனால் தங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, தாங்களும் செத்துருவோம் என்று தானே. தங்களோட உயிரை காப்பாற்றி கொண்டு பெறணுமென்ற ஒரு காரணத்தினாடி மக்கள் அதை கடந்து சாதாரணமாக பெற வேண்டியா போச்சு. அவ்வளவு சூழ்நிலைகளை கொண்டு இப்படி அடித்த ஒரு இனவரியங்கள் இன்றைக்கும் அதைத்தானே செய்றீங்க. மக்கள் மத்தியில என்னத்தை பிரிக்க வைக்கிறீங்க? மக்களுக்கு இராணுவத்தை வச்சு அடிக்கிறீங்க. இராணுவமோ பொதுசோ சொல்லி வச்சு அடிக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப இன்னும் உங்களுக்கு அந்த இது இன்னும் விட்டு போகலை. அந்த அந்த தமிழனுக்கு எப்பவும் நாங்கள் இப்படியான விஷயங்கள் செய்யணும்ன்ற ஒரு குறிக்கோள் தானே நீங்கள் செய்கிறீங்க. உங்கள்ட அரசாங்கத்தால எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்தியால பார்த்தா ஒரு விதமா இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அங்கால பார்த்தா மக்களுக்கு கலைச்சு அடிக்கிறீங்க. அப்ப நீங்கள் ஆரங்க நீங்க உங்கள்ட சொந்தங்கள் பந்தங்கள் உங்கள்ட பிள்ளைகளுக்கு இப்படி யாரை அடிச்சா எப்படி இருக்கும்? மனசு துடிக்கும். அதே மாதிரி தானே மற்றவன் மண்டி இணைங்க, அதே மாதிரி தான் மற்றவன் உயிர் மண்டி இணைங்க. அதை விட்டுட்டு உன்னோட கம்பு சுத்தி அடிக்கிறீங்க கலைச்சு உங்களை எல்லாம் அதுதான் உங்களுக்கு நான் கடவுளால ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும், அது கட்டாயம் கிடைக்கும். சும்மா அந்த மக்களை ஏமாத்திரம்னு சொல்லி நாங்கள் செம்மணி எல்லாத்தையும் கதைக்கிறீங்க. ஆனா செம்மணியை எந்த காய்ச்சினீங்க? செம்மணியை சும்மா உங்களுக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள காய்க்கிறீங்க. ஆனா வெளியே கதைக்க வேண்டிய இடங்கள்ல அதை பற்றி கதைக்கிறீங்க. இது எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் உங்களுக்கு சரியான தீர்வா அமையும். என்று சொன்னா உள்ளக பொறிமுறை எப்பவும் உங்களுக்கு ஒரு தீர்வை தரப்போறதும் இல்லை. நீங்கள் உள்ளக பொறிமுறை என்று சொல்லி உங்கள்ட இராணுவத்தை காப்பாற்றுறதுதான் அது இந்த திட்டம். அந்த திட்டம் ஒரு
தமிழ் மக்களாகிய நாங்கள் அதை ஏற்க போறதில்லை. உலக பொறிமுறைக்கு எந்தவித இதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் வந்து சர்வதேச விசாரணை. சர்வதேச விசாரணை மூலமா தான் எல்லாத்தையும் நாங்கள் எங்கிட்ட மக்களுக்கான சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். இவ்வளவு அழிஞ்சது காணாமலாக்கப்பட்டதுக்கெல்லாம் நீங்க இப்போ சொல்றீங்க, நீங்க கவலையை தெரிவிக்கிறீங்க. விமல் ரத்நாயகா கவலை தெரிவிக்கிறார். ஆனா அரசாங்கத்துல யார் இருக்கிறன்னு மறந்து போய் கதைக்கிறீங்களே. அரசாங்கத்துல நீங்கள் தானே இருக்கிறீங்க, வேறு யார் அங்க இருக்கீங்க? அப்ப உங்களால அதை கையில் எடுத்து செய்ய முடியும் தான். ஏன் அதை செய்ய முடியாம நீங்க மக்களுக்கு மத்தியில வந்து எஸ்பி உங்கள்ட்ட இருந்து எந்த சவுண்டும் வரையில, மைக்ரோஃபோன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிராச்சல் சத்தம் கேட்டது நீங்க கடைசியா கதைச்சோம். அதுதான் நான் உங்களை கதைக்கு நான் பார்க்கணும். நீங்க கதை கொண்டு நான் இப்போ ஓகேயா? இப்போ ஓகே. இப்போ ஏதோ ஒரு மியூசிக் வர மாதிரி எப்படி இறையுது. இன்னொரு ஆயுத போராட்டத்தையோ அல்லது இன்னொரு சண்டையோ விரும்புகிறார்கள் நாங்கள் கிடையாது. மக்களுடைய இழப்புகள், இதுவரைக்கும் நடந்த இழப்புகள், இதை ஈடு செய்யவே ஒரு 100 வருஷம் வேணும். ஆனாலும் இந்த அடாவடி வந்து எவ்வளவு தூரம் போகுது, எவ்வளவு தூரம் நீங்கள் அடாவடி செய்ய போறீங்க, இது இந்த பிரதிபலனை எப்படி இருக்கும் என்றால் எங்களை எல்லாம் செயலிழக்க பண்ணி மக்கள் மனதில் நிறைய பீதியை உண்டாக்கி இன்றைக்கு மக்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எங்களுடைய இனத்தையே உங்களுக்கு துணையாக வச்சு கொண்டு இதுல மக்களும் இருக்கணும், அரசியல்வாதிகளும் இருக்கணும். தமிழின எதிரிகளா தமிழர்களா இருக்கணும். அதை வச்சுக்கொண்டு இப்ப மிச்சம் இருக்க போற மக்கள், நீங்கள் அதாவது தமிழின எதிரியா இருக்கிற மக்கள் நீங்கள் அப்படியே இருங்கோ, இருக்கிற மக்கள் நீங்கள் இப்படியே பயந்து கொண்டு இருப்பீங்களா இருந்தால் எங்களோட காலம் முடியுது. இன்னொரு 50 வருஷத்துல வடக்கு கிழக்கு எல்லாமே ஒரு சிங்கள மயமாக்கப்பட்டு இந்த நாடு சிங்கள நாடா மாறும். எந்த ஐயமும் இல்லை. நாங்கள் இருக்க மாட்டோம், ஆனால் இதுதான் நடக்கும். என்னன்னு சொன்னால் இப்ப அப்படிதான் அடாவடி தான் நடக்குது. இந்த அடாவடி மக்கள் எதிர்கொண்ட உண்டாக்கும், நிச்சயம் உண்டாக்கும். அப்ப ஒரு அழிவும் வரும். அந்த அழிவு வரைக்குள்ளான் உலக நாடுகள் தலையிட சான்ஸ் இருக்கு. தலையிடலாம், இல்ல திரும்பவும் ஏதாத்தையும் கொடுத்தங்களை அடக்கலாம். ஆனால் ஒரு அழிவோட ஒன்றில் விடுதலை வரும், இல்லை இது வந்து சிங்கள நாடா மாறும். ரெண்டுல ஒன்று நடக்க போகுது. X6 கதைங்க. எஸ்பி ஓகே உங்களோட வாய்ஸ்? நீங்க சொல்றது சரி. நான் அதான் சரியான குவாய்ட் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு நீங்க சொல்றதா 100% ரைட். நீங்கள் 50 வருஷம் என்று சொல்றீங்க, 50 வருஷம் டூ மச்னா ஒரு 10 வருஷம் பாருங்க, ஒரு 5 to 10 இயர்ஸ்லயே முக்காவாசி இடம் எல்லாம் போயிடும். இப்பவே முதல்ல நீங்க தொடர்ந்து கதைங்க. முதல்ல நான் சொல்லி கொண்டு வந்தது 100 வருஷம் என்று சொல்லி. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டியா இருந்து நாங்க மைனாரிட்டியா வந்துட்டோம்னு சொன்னால் அங்க இருக்கிற சிங்களவர்கள் சிங்களர் அல்ல, அவ புறப்பால தமிழர்கள், ஆனால் சிங்களமாக்கப்பட்டு. அப்ப இனி வந்து என்னும் சுகம் என்னன்னு சொன்னால், இப்ப இனி பாத்தீங்கன்னா மஹிந்த பாடசாலையில கொண்டு வந்தது என்ன 3 மொழியும் இருக்கணும் இந்த மாதிரி. அப்ப இனி வந்து அது புகுத்தப்படும். எப்படி புகுத்தப்படும் என்று சொன்னால் கட்டாய பாடமா சிங்களமும் தமிழும், சிங்கள இடத்துல தமிழும் தமிழ் இடத்துல சிங்களமும் இருக்கணும்னு ஒரு புகுத்தப்படும். கட்டாயமா கொண்டு வருவாங்க. ஆனால் சிங்கள ஏரியாக்கள்ல தமிழாசிரியர்கள் படிப்பிப்பார்கள் அல்லது தமிழாசிரியர்களுக்கு நியமனம் கிடைக்கும் என்றது இல்லை, சட்டமா இருந்து கொண்டிருக்கும். ஆனால் தமிழர்ட்ட ஏரியாவில் கட்டாயம் சிங்களம் படிக்கணும், சிங்களம் படிச்சு ஓலவல் பாஸ் பண்ணணும் என்ற ஒரு நிலைமைக்கு வரைக்குள்ள நாங்கள் எல்லாரும் சிங்களம் படிப்போம். இப்ப எங்களுக்கு எல்லாம் சிங்களம் தெரியும் என்று சொன்னோடனே நாங்கள் அந்த பேதம் பார்க்க மாட்டோம், இனமொழி பேதம் பார்க்க மாட்டோம். சிங்களம் இருக்குன்னா சிங்களம்ல கதைக்க ரெடி. அப்ப எங்களுக்கு அந்த மனப்பான்மை, அதாவது அந்த சுதந்திர மனப்பான்மையில எல்லாம் வராது. நானும் நீயும் ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் எப்பவும் அதை மதிக்கிறார்கள் தமிழர்கள். ஆனால் அடக்கப்பட்டு போனவர்கள், அழிஞ்சு போனவர்கள்,
அந்த அந்த ஒவ்வொரு மாவீரனும் வந்து போகைக்குள்ள ஒவ்வொரு கரும்புலி வீரனும் மாவீரனே சொல்லலாம், கரும்புலி வீரனும் போகைக்குள்ள அந்த கடைசி செகண்ட்ல அவன் என்ன நினைப்பான், எனக்கு பின்னால 1000 பேர் வருவினம் Yeah. பார்த்து கொண்டே இருந்தா இருந்தது. மில்லர் பார்க்க இல்ல, ஆனா மில்லரை எல்லாரும் பார்த்துட்டோம். அப்ப தொடர்ந்து அப்படி வெறிவினம்னு தெரியும். கடைசி வரைக்கும் அந்த தியாகங்கள் நடந்தது. நாங்கள் எல்லாத்தையும் மறந்து, எல்லா விலைகளையும் மதிக்காமல், எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு இப்படி நிக்கிறோம். நீங்க பேசுறது அவங்க என்ன ஒரு உடம்புல இப்படி ஒரு கேன்சர் வந்து அது சின்னதா தொடங்கி டக்கண்டு முக்காவாசி தாண்டும் போது எவ்வளவு அதை குயிக்கா ஒரு ஆளை முடிக்கிற மாதிரியோ அவங்க இந்த 17 வருஷமா அவங்க சரியான குவைட்டா லாங் டேர்ம் பிளான்ல எங்களுக்குள்ளேயே எங்களை வச்சு இன்றைக்கு நான் நேற்று கதைக்கும் போது அந்த முள்ளிவாக்கல்ல கதைக்கும் போது சொன்ன வசனம், எங்கட யங்க ஜெனரேஷன் ஆக்களுக்கு சிஐடியில் கணக்கு பேருக்கு தமிழ் ஆக்களுக்கு வேலையை கொடுத்துருக்காங்களாம். அப்போ எங்களை வச்சே நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன கதைக்கிறோம், என்ன போகிறோம்னு சொல்லி எங்கட தமிழ் கதைக்கிற ஆக்களையே தமிழ் படியலையே வச்சு வேலையை கொடுத்து கணக்காக அதான் சொன்னேன். நாங்கள் இப்படி எல்லா இடம் கத்தி கொண்டும் அப்படி அவனுக்கு அடிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எல்லா அதுக்கான மரியாதை தான் நான் கதைக்கிறேன். சிங்களவனுண்டு அரசியல்வாதிகளை கதைக்கிறேன், எத்தனையோ நல்லவையும் இருக்கிறோம். அதில் நான் சொல்கிறேன், அவங்க ஒரு லாங் டைம் பிளான். அவங்க எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவங்க ஒரு இனிமேலாண்டு எல்லாரும் சேர்ந்து நல்லவனா நடிச்சு நான் அவனுக்கு சொல்லி எல்லாரும் நடிச்சு அவங்க உள்ளுக்களால் வேலையை கொண்டு போகிறாங்க. ஆனால் அது எங்களுக்கு தெரியலை. எங்களுடைய ஆக்களை வச்சு எங்களை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்காங்க. நாங்கள் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன கதைக்கிறோம், என்னென்ன போகிறோம் வர்றோம்னு சொல்லி அவங்க எங்களுடைய ஆக்களை வச்சு எங்களை அவதானிச்சு எங்களுக்கு காய நகர்த்தி கொண்டு போகிறாங்க. இல்லாட்டி என்ன நாங்கள் தமிழர் கைதடியில் அப்படி என்னத்துக்கு உங்களுக்கு அப்படி ஒரு புத்தர் கோயில் கட்டணும், ஒரு அந்த கொஸ்டினை நாங்கள் எல்லா தமிழரும் ஒரு கேள்வி கேட்டோம்டா அந்த எங்களோட அரசியல்வாதியும் சரி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கணும். இது எங்களோட தமிழற்றமான், இது நாங்கள் வழிபடுற எல்லாமே டிஃப்ரெண்ட். அதில் உங்கள் இந்த புத்தர் கோயில் கட்டணுமென்ற என்ன அவசியம் சொல்லுங்க வாங்கலாம். அப்போ நீங்கள் என்னென்னடா எங்களை இன்னும் கேந்தியக்குள்ள போகணும், எங்களை கடுப்புக்குள்ள போகணும், எங்களுக்கு ஆர் கொதிச்சாலும் மீனம் என்னென்ன செய்வினம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். முதல்ல ஒரு கொஞ்சத்தை ட்ரை பண்ணி பார்த்தாங்களே, ஏதாவது சாண்டு விட்றாங்களோ, ஒரு 4 பேர் சாண்டு விட்றாங்களோ, ஓகே அவங்களுக்கு அவங்களோட தமிழனை வச்சே பதில சொல்லு, காணி தந்தா போதும் பூமி தந்தா போதும் தானே நீ மூடிச்சிரன்னு சொல்லி தமிழனை வச்சே பதில சொல்லு. தமிழ் அரசியல்வாதியே எல்லாருக்கும் காசு அடித்து யாருமே வாய் திறக்கிறது கிடையாது, எவருமே வாய் திறக்க போகிறதில்ல. அப்போ நாங்கள் வெளியால் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள்லாம் நாங்கள்லாம் கற்றுன்னு கத்தி கொண்டு இருக்கோம். அங்கே உள்ளுக்கு இருக்கிற எந்த அரசியல்வாதியாவது இந்த பிரச்சனையை சீரியஸாக எடுத்து சரி எனக்கு உயிர் போனால் மன்னிச்சுக்கொள்ளுங்க, உயிர் போனால் இதுக்கு சமம்னு சொல்லி எந்த அரசியல்வாதி நின்று சண்டை போடுறாங்க? தண்ட குடும்பம் தனக்கு காசு வருதா, தண்ட புள்ள லண்டனில் படிக்குதா, எந்த புள்ள லண்டனில் பிஸ்னஸ் செய்ய போதா, அங்கேருந்து எவ்வளோ காசு நான் இங்கே அனுப்பி என்ற புள்ளியை பிஸ்னஸ் ஆக்கலாம் என்று சொல்லி நான் பேர் சொல்லலாது சொல்லணும் மட்டும் கேட்டால் நான் பப்ளிக்காக போய் சொல்லுவேன். ஓகே, அவன் 3 பிள்ளைக்கும் இங்கே அனுப்பி அவன் இங்கே ரெஸ்டாரண்ட் வாங்கி கடை வாங்கி எல்லா வசதியாக வாழ்கிற எத்தனையோ தமிழ் அரசியல்வாதிகள் இந்த பிள்ளைகள் எத்தனையோ இடத்துல வாழினோம். அவங்க என்ன தேவை? காசு வேணும். மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, மக்கள் இந்த நிலம் பறி போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாதுண்ணா, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இத்தனை தனம் சாகும்போது எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தவங்க. அப்போ இவனுங்க எல்லாம் அரசியல்வாதி இல்லையா? எங்கட சொந்த சகோதரி எங்கட பொம்பளை பிள்ளைகளை கொண்டு அவ்வளோ பிடிச்ச பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு போய் கற்பழிச்சு அதுகளை சித்திரவதை செய்து நாளுக்கு நாள் எல்லாரும் சேர்ந்து எங்களை பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சு சின்ன பின்ன பண்ணும்போது நீங்கள் எல்லாம் எங்கே போய் கூட பிடிச்சிட்டு இருந்தீங்க? எங்க போய் எல்லாம் நொட்டிட்டு இருந்தவ? எல்லாரும் வெளிநாட்டுல ஒழிச்சாக்கள், முழு பேரும் வெளிநாட்டுல. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்களெல்லாம் செய்வாங்களாண்டா என்னடா இவங்களை நம்புறது? இவங்க செய்ய போற இல்லை, நான் சொல்றேன்ல, இவங்க செய்ய போற இல்லை. நாங்க வெளிநாட்டுல உள்ளாக அவங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுல உள்ளாக நாங்க கத்திக்கொண்டே இருப்போம். இவங்களும் இன்னும் கொஞ்ச காலத்துல எங்களோட ஜெனரேஷன் யார் கத்த போறாங்களா எங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா? எவன் இப்படி தாளத்தை போட்டு 24 மணி நேரம் கத்தி கொண்டு இருக்க போறான் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கட ஜெனரேஷன்
பிளைம் பண்ணல சொல்ல இங்க பிறந்த பிள்ளைகளும் அதுகளுக்கும் கணக்கை இருக்கு தானே. எங்களை மாதிரி நாங்கள் அங்கேயே மண்ணில் பிறந்தபடியா கடைசி காலத்தை அங்கே நாங்கள் இருக்கணும் வாழணும் அங்கேயே போகணும் என்ற ஒரு ஆசையோட வாழ்றோம். ஆனா இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது குறைவு தானே. எங்களால தாயத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த புஷ் வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு தான், 10 வருஷத்துக்கு மில்லியன் சொல்ல 10 வருஷத்துக்கு தான். அடுத்தது வந்து 50-50 எவ்வளவு, அதாவது 50% இது தேசியம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் பேசி கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு 50% வந்து எங்களை குழப்போணும் வேண்டே, அதாவது எங்களுக்கு எதிராக இருக்கேன். எங்களை எங்கேயாவது ஒரு சிங்கள பையனோ பொண்ணு ஏறி எங்கேயாவது கூட தளங்கள்ல வந்து பேசி பார்த்துருக்குறீங்களா? அவங்களுக்கும் தமிழ் தெரியும், தமிழ் தெரிஞ்சவன் நிறைய இருக்கிறான். எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இல்லையே. நாங்கள் தானே அடிபட்டு கொண்டிருக்கிறோம், தளத்துக்கு தளம் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். அவதூறு தளம் அதிலும் இதெல்லாம் நாங்கள் தான் எங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல அந்த விடிவென்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு கேள்விக்குறியாயும் இனிவரும் காலங்கள் சாத்தியம் இல்லாத மாதிரியும் தோணிக்கொண்டு வருது. அது ஏதாவது நடக்கலாம் என்ற நாங்களெல்லாம் ஒரு எது நடக்கும் ஏன் கடைசி கட்டத்துல அவர்கள் விட மாட்டார்கள், அவருடைய வீரமங்களுக்கு தெரியும், அவர்கள் விட மாட்டார்கள். ஆனா துரோகம் பண்ணியாச்சு, துரோகத்தால அழிக்கப்பட்டார்கள். இப்ப எங்களுக்கு அந்த துரோகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த எதிரிகளா இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழாக்கள், தமிழினம், அவர்கள் என்ன, அதாவது இந்த முடிவு தெரியாம இருக்கு, என்ன நடக்க போதுன்னு தெரியாம இருக்கிறார்களா, அல்லது இன்னும் இலங்கை அரசாங்கத்தை நம்பி அவர்கள் துணைக்கு போறாரா? எனக்கு அதெல்லாம் புரியுதே இல்லை. இதுல சில நேரம் நித்திரையே வராது இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கேன். என்ன ஏன் இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க? ஏன்னா சிங்களவன்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுங்களும் எதிரி, சிங்கள மக்களை சொல்ல இல்லை. அந்த அரசியல் வந்து எங்களுக்கு எதிரானது, அதெல்லாம் மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள், தமிழர்களான இப்ப எங்களுக்கு பிரச்சனை. இந்த எதிரிகள் எல்லாம் எப்படி முளைக்குது? ஏன் வந்து இந்த தளங்கள்லையும் கூட்டங்கள்லையும் அரசியல்லையும் குழப்பங்களை ஏற்படுத்தினோம்? அந்த வன்மம் புரியல. எஸ்பி என்னாச்சு? நீங்களும் பாக்கிங்களா விட்டு போயிட்டீங்களோ? இல்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். என்னன்னு சொன்னா இதுதான் நீங்க சொல்ற மாதிரி தான். எங்கிட்ட அரசியல்வாதிகள் வந்து எதையும் வந்து செய்ய போறதில்லை. இப்ப பாருங்க, சிங்களங்களோட சேர்ந்தான்னு சொன்னால் படுப்பா செய்யறாங்க எல்லாம். அவங்களோட போய் கை கோக்குறாங்க பாருங்க, இப்படிக்கெல்லாம் கை கோக்குறாங்க. அர்ஜுனா ஒரு பக்கத்தால, கயத்திரன் ஒரு பக்கத்தால, இப்படி எல்லாரும் போய் நேற்று 23ஆம் தேதி எங்கிட்ட ஜூலை கலவரம் நடந்த அந்த இதோட நீங்கள் எந்த ஒரு இதுவும் தெரிவிக்காம போய் அந்த எதிர்கட்சிகளோட போய் ஒன்றா போய் கை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஆக்களா இருப்பீங்கன்றதுதான் எங்களுக்கு நேற்று முந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு கவலையா இருக்கு. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் எப்படி நீங்கள் எங்களோட மக்களுக்கு நல்லது செய்வீங்கள் என்று சொல்லி நாங்கள் வக்கி தலைமுறை வழியாக்குறாங்க. உங்களை மற்றது பாருங்க, உங்களை எல்லாம் வாக்களித்து இந்த மக்கள் உங்களை அனுப்பினதுக்கு காரணம் வந்து இந்த மக்களோட பிரச்சனையை கதைக்கணும். இந்த மக்களோட பிரச்சனையை கதைங்கோ இல்ல இந்த 83ஆம் ஆண்டு நடந்த இந்த இனக்கலவரம்னா இன அழிப்பை பற்றி கதைங்கோ சொல்லி கதைக்காம நீங்க போய் எதிர்கட்சிகளோட போய் கை கொடுக்குறீங்களே. மற்றவர் ஃபுல்லா போய் எங்கிட்ட நீங்கள் தான் என்னுடைய அப்பா, நீங்க மாறி நீங்கள் கடவுள் தெய்வம் என்று சொல்லி அவையோட நீங்கள் கை கொடுக்குறீங்க. இப்படியானவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசியல கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப வந்து சில பேர் சொல்லி கொண்டு தெரியுங்க நம்ம என்ன சொன்னா அடுத்த முதல்வர் இவர் தான், என்ன சாமி பாட்டெல்லாம் போட்டு அடுத்த முதல்வர் மக்கள்கிட்ட ஆதரவான ஒரே ஒரு ஆள் சொன்னா இவர் தான் விட்டு நிக்கிறீங்க. உண்மையில உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கா? எல்லாரும் அப்படித்தான் நினைச்சு இவர் ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு செயல் செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் எல்லா மக்களையும் வாக்களித்தது. ஆனால் இந்த இவ்வளவு மக்களும் வாக்களித்தது கூட நீங்கள் வந்து செய்த விஷயம் என்ன? எதிர்கட்சிகளோடையும் சேர்ந்து போறீங்கள், ஆளுங்கட்சிகளோடையும் சேர்ந்து போறீங்கள். எங்களை இனத்தை போல அர்த்தவங்களோ அவங்களோட சேர்ந்து போய் கைகுலுக்கி கொண்டு நிற்கிறீங்களே. சரி, நீங்க பாராளுமன்றத்துல போய் தான் கதை கேட்க, அது ஓகே, அதை தவிர்க்க முடியாத விஷயம். அந்த போற எல்லாரும் ஒரு இடத்துல சந்தி கேட்க கதைக்கிறது அது ஓகே. ஆனால் அதை விட்டு வெளியில வந்து நீங்கள் அவங்களோட தானே கூட்டம் போடுறீங்க.
அதுக்கு தானே ஐயா நல்ல ஒரு பாட்டு வந்து இருக்குது தலைவராக என்ன விடுதலை பாட்டு என்ன நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாருடா நாசுல வேலை செய்த கறந்து வாயடான்னு இந்த பாட்டை இப்படி செய்கிறவன் ஒவ்வொருத்தனும் இந்த பாட்டை ஒருக்கா கேட்டுட்டு அதுக்கு பிறகு போய் செய்யுங்க ஐயா செய்ய வேண்டிய விஷயங்கள். இந்த பாட்டு ஒரு பாட்டை காணும் இப்படியான துரோகங்கள் செய்யறவங்களுக்கு வந்து இந்த ஒரு பாட்டு நீங்க இப்படி மனநிலையில இருந்து நீங்க தடுமாறுறீங்கன்னு சொன்னா இந்த பாட்டு ஒரு 10 போட்டு கேளுங்கோ. கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இந்த பாடல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை தரும், நல்ல ஒரு அறிவை தரும். இந்த பாட்டை கட்டாயம் கேளுங்க. இந்த பாட்டை கேட்டீங்கன்னு சொன்னா சகலதும் இருக்கு. இந்த பாட்டுல எப்படி இந்த துரோகிகள் எங்களுக்கு வந்து துரோகம் செய்யறவங்களை பற்றி நல்ல அழகான வரிகளை போட்டு எழுதி இருக்கு. இதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க துரோகம் செய்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கானவங்கள் இல்லை, மக்களுக்கான ஆட்கள் இல்லை. நீங்கள் உங்களுக்கான உங்களோட சொத்துக்களை சேகரிக்கிறதும் நல்ல ஒரு வாகனங்களை எடுத்து ஓடுறதும் நல்ல ஒரு ஹாய்பாய் வாழ்க்கை வாழ்றதும் தான் உங்களோட சிந்தனை. சரியா? நீங்க மக்களுக்கான அரசியல் செய்ய வந்த ஆட்கள் இல்லை. நீங்கள் வந்து வசதி வாய்ப்போட வாழணும் என்று நினைத்து சொத்துக்கள் சேர்க்கணும் என்று நினைத்து ஓடுற ஒரு கூட்டத்துல நீங்களும் ஒரு கூட்டமா இருப்பீங்க. நீங்க இந்த எக்காலத்திலே மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போறது இல்லை. இப்படியானவர்கள் வந்து எக்காலத்திலே நல்லது செய்ய போறது இல்லை. நாங்கள் இணைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றற்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வகையில வந்து இதுவட கருத்துல கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் கொண்டு இணைக்கணும்னு சொன்னா உங்களோட குடும்பங்கள் மாதிரி இணைப்போம் மற்ற குடும்பங்களே. எங்கண்ட இனம் எவ்வளவு அடிக்கப்பட்ட இனம். இந்த அடிக்கப்பட்ட இனத்துக்கு ஆறுதல் கூறுறது யார் ஐயா? உங்களை மாதிரியான அரசியல்வாதிகள் மேலிடத்துல போய் கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லித்தானே உங்களுக்கு வாக்களித்து அனுப்பினது இந்த மக்கள். வாக்களித்து அனுப்பினது என்ன? மேல போய் பாராளுமன்றம் போனீங்கன்னா உயரிய சபையில வந்து இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற வேணுமென்றாக்காண்டி எவ்வளவு கேள்விகளை எழுப்பீங்கன்னு சொல்லித்தான் மக்கள் வாக்களித்து அனுப்பினர். மக்களோட காணிகளை பிடிக்க அதுகளுக்கு குரல் விடுங்க. பாராளுமன்றத்தில் ஒரு பேரணியை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துங்க. இப்படி அவங்க தன்னெழுச்சியா செயல்பட்டு கொண்ட தொல்பொருள் திணைக்களம், புத்த சாசனம், மற்றது அந்த துறை எல்லா துறைகளும் சேர்ந்து எங்கட காணிகளை பிடிக்க கொண்டு திரிகிறாங்க. இதுவரை நீங்க தட்டி கேட்க ஒரு தினம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு என்ன ஈஸியா போடும். என்ன எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தமிழனுக்கு ஒன்றுமில்ல இப்படியே மன்னாருக்களால அப்படி அங்கால போய் சேருவோம் சொல்லி கலைஞ்சு விட்டுருவான். அதுக்கும் மாக்கள் இருக்கும். ஓடுவோம் இந்தியாக்கள் சொல்லி கலைச்சி விட்டுருவான். எங்கள்ட பூர்வீக நிலத்தில பூர்வீகமா வாழ்ந்த தமிழர் நீங்கள் இடையில வந்தவங்க வந்து நாட்டை சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு சொன்னா அவ்வளோத்துக்கு தமிழன் வந்து பெருமையா விட்டுட்டான். அதுதான் பெருமைக்கு அடிப்பணிஞ்சிட்டான். உங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த வந்தார வாழ வைக்கணும் ஒரு அந்த சின்ன கட்டத்துல நின்றுட்டான். எல்லாத்தையும் நாங்கள் ஆளவணும் என்று நினைச்சிருந்தால் இப்படி நடந்திருக்காது. எங்களுக்கு நாங்கள் ஆளவணும் என்று நினைச்சிருந்தா இப்படி எங்கட மண் பறிப்பு போயிருக்காது, எவ்வளவு விஷயங்கள் போயிருக்காது. எங்கட இனம் அழிப்பு இனங்கள் இறந்திருக்க தேவையில்லை. இதுகளுக்கெல்லாம் இப்படியான அரசியல்வாதிகள் இருந்தும் எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. பார்ப்போம், ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள்ல நல்ல ஒரு தலைமுறைகளை உருவாக்கி நல்ல ஒரு அரசியலை ஒன்றை முன்னெடுக்கிறதான் இனிவரும் காலங்கள்ல நல்ல ஒரு செயலா இருக்கும். ஏன்னு சொன்னா நீங்கள் வந்து எந்த விதத்திலையும் எதுவும் செய்ய போறது இல்லை, எதுவும் செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொன்னா அவ்வளவு நீங்க உங்களை எத்தனை நேரம் பாராளுமன்றம் அனுப்பியும் இவ்வளவு காலத்துல என்ன செய்யுங்க? 17 வருஷத்துல அந்த மக்களுக்கு என்ன முடிவு பெற்று கொடுத்தீங்க? என்ன ஒரு சின்ன துரும்பு ஏதாவது செய்திருக்கீங்களா? அவங்க ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு சின்ன துரும்பு இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்தனாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை காட்டுங்க பார்ப்போம். நீங்க தமிழ் அரசியல்வாதிகள் யாராவது ஒரு விஷயம் செய்தன்னு சொல்லி வந்து முன்னுக்கு நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க பார்ப்போம். வேலுமணி என்ன ஐயா செய்தீங்க? உங்கள்ட அரசியலையும் உங்கள்ட வாய்க்கையும் தான் வளர்த்தனீங்க, வேறு ஒன்றும் செய்யல. நீங்க இப்படியானவங்களை அதுதான் நாங்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி புதிய ஒரு எளிய தலைமுறைகளை உருவாக்குவோம். அதுதான் நல்ல வழி. அதற்குத்தான் நாங்கள் வேலை செய்வோம். இனிவரும் காலங்களில் வந்து இப்படியான அந்த பழைய அரசியல்வாக்கில
நம்பியும் ஏமாந்து கொண்டிருக்க தேவையில்லை. நல்ல ஒரு புதிய ஒரு அரசியல் ஒன்றை உருவாக்கி, புதிய ஒரு இளைஞர் படை ஒன்றை உருவாக்கி இளைஞர் புரட்டி மாதிரி படிக்கணும். அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயலா இருக்கு. பேசுவோம். இப்படியானவங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம். நாங்கள் பேசிக் கொண்டிருந்து எங்கட காலங்களும் போனா போல யாரும் பேச விட போறது. அடுத்த தலைமுறை வந்து இங்க புலம்பெயர்ந்த தலைமுறைகள் வந்து அநேகமான இளையோர்கள் வந்து இதுல முன்னின்று வேலை செய்யறாரு. அதுல அப்படி பார்க்க போல இப்ப நாங்கள் இப்ப எங்கட காலங்கள்ல வந்து ஃபுல்லா நாங்கள் முழுமையா செயல்படுறோம். அடுத்த தலைமுறை வந்து அறவாசி தான். இதுல அறவாசியாக போகுது. அறவாசியா பலம் குறையுது. போராடுறதுக்கும் ஆக்கள் இல்லாம போகுது. இப்படி எங்கட ஒவ்வொரு போராட்டங்களும் வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு முன்னால மற்றது எம்பசிக்கு முன்னால எல்லாம் போராடுறதுக்கு கூட ஆக்கள் இல்லாம போகுது. அப்ப இந்த தலைமுறையிலேயே நாங்கள் சரியா எல்லாத்தையும் கையாண்டு சரியான அடுத்த ஈழத்துல இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு சரியான வழியில ஒப்படைக்கணும். அதுதான் சரியான ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு செயலாகவும் இருக்கும். ஏன்னா இந்த அரசியல்வாதி உலகங்களையும் நம்பக்கூடாது. நம்பி ஏமாந்ததான் அவங்க ஈழத்துல ஈழத்துல இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு நல்ல அரசியல் தெரியும், நல்ல படிப்பறிவு இருக்கு, வீரமான பிள்ளையார். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த பழைய அரசியல்வாதிகள் இருக்கணும் தானே, இப்ப இருக்கிற வரைக்கும் தானே, இவன் வந்து வழி விடினமே இல்லை. இந்த வழிவிடாமல் இருக்கிறதுக்கு, இந்த பழசுகள் வழிவிடாம இருக்கிறதுக்கு அவைக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய வாக்களை வந்து ஊருக்கு வச்சிருக்கணும் தானே. அவன் வேட்பாளர் அப்படி எல்லாம் வச்சிருக்கேக்குள்ள அவதான் இந்த இளம் சமுதாயத்தை மழுங்கடிக்கிறாக்கள், முன்னுக்கு வர விட மாட்டான். இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய இந்த டிப்பர்ல அடிபடுறது, பஸ்ல அடிபடுறது, ஆட்டோவில் அடிபடுறது, இதுகளெல்லாம் வந்து தற்செயலா நடக்குது. எல்லாமே தற்செயலா நடக்குதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அது ஒண்ணுமே தற்செயலா நடக்க இல்லை. அதுக்கு அங்கால திட்டமிட்டு நடக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. திடீரென்று வந்து வேணாலும் இறங்கி வெட்டி போட்டு போறாங்க. கேட்டா அது ஏதோ பவுடர் பிரச்சனையாம், ட்ரக்ஸ் பிரச்சனையாம் இருக்கலாம். ஆனா அதை விட ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிள்ளைகளை உருப்பட விட மாட்டான். அந்த அரசியலுக்குள்ள வந்து அரசியல்ல மூழ்கி அவ வளர்ச்சி அடைகிறதுக்கு இப்ப இருக்கிற ஆக்கள் விட மாட்டான். உங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கணும். அந்த அலுவலகத்துல இளம் தொண்டர்கள் வரணும். அந்த தொண்டர்களை இருந்து நீங்களே பயிற்றுவிக்கணும், நீங்களே அவையில முன்னெடுக்கணும். எவன் ஒருவன் அடுத்த ஜெனரேஷனை அரசியல்வாதிகளா கொண்டு வரதுக்கு எங்க முயற்சிக்கிறான் இல்லையே. அப்ப உங்களுக்கு மக்கள் மீதான எந்த அக்கறையும் இல்லை, எந்த செயல்பாடும் இல்லை. ஏன்னா ரோட்டு போடுறதுக்கும் கரண்ட் கொடுக்குறதுக்கும் தண்ணி கொடுக்குறதுக்கும் நீங்களெல்லாம் தேவையில்லை. அது அரசாங்கத்துல நடக்க வேண்டியது நடந்துன்னு தான் இருக்கு. இது எங்களுடைய தமிழர்களுடைய விடிவு சம்பந்தமான பிரச்சனை. பல நூறு காலமா நாங்க சும்மா அடிபட்டு கொண்டிருந்தால் அது இப்போ நடக்கிறதா விடலாம். 2009 மறந்துட்டீங்களா? அந்த இழப்புகளை மறந்துட்டீங்களா? அந்த சிதைவுகளை மறந்துட்டீங்களா? ஆனா இவங்க அப்படியே இருக்காங்க. அந்த இடத்தை விட்டு அசைகிறாங்களும் இல்லை, புது ஆக்களுக்கு வழி விடுறாங்களும் இல்லை. ஆனா அந்த புதிய ஆக்கள், புதிய வருகை என்று சொல்லி வந்து அவர்களாயே ஒரு கட்டமைப்பை உருவாக்கினா அதை இவங்க திட்டம் போட்டு அழிச்சிருவாங்க. ஆனா உருவாகணும். ஆனா இவங்க அழிச்சிருவாங்க, அதை முளையிலேயே கிள்ளிடுவாங்க. அங்கதான் அந்த அடுத்து வரப்புற இளம் சமுதாயத்தின் போராட்டம் யாரோட இருக்குன்னு சொன்னா தமிழர்களோட தான் இருக்கு, சிங்களவனோட இல்லை. அவர் தமிழர்களால போராடி முன்னுக்கு வந்துதான் பிறகு சிங்களவரோட போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்கணும். வணக்கம்.